जीवन् अपि मृतः हि सः बह्वीनां च सपत्नीनां न एकत्र श्रेयसे स्थितिः एकभार्यः सुखी नैव बहुभार्यः कदाचन. இது 62 ஸோ இப்போ பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இப்போ சரஸ்வதி, லக்ஷ்மி, கங்கை 3 பேருக்கு அங்கே இந்த லோகத்தில் கோலோகத்தில் வச்சு சதஸில் வச்சு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுது. யசக்கீர்த்தி விஹீனகா, அதாவது இப்போ சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பகவானோட லீலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் இவாளை பூமிக்கு அனுப்பிச்சு நம்மளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். ஸோ நமக்கெல்லாம் கலியுகத்தில் எல்லோரும் கஷ்டப்படுவா, அதனால் கங்கையால் புனிதமடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பகவானுக்கு உயர்ந்த எண்ணம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு லீலை பண்ணுறார், விளையாட்டு பண்ணுறார். இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறா. லக்ஷ்மி சண்டை போடாட்ட கூட சாபம் கிடச்சி விட்ருது. ஏன்னா நீ நடுவில் வந்தேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி ஆரம்பித்து வச்சா, எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்சுட்டு லக்ஷ்மியையும் விடலை, அவள் சாபத்தை கொடுத்தா. ஸோ எல்லாரையுமே கீழே போங்கோன்னு சொல்லி பகவான் சொல்கிறார் இல்லையா? ஸோ அது தவிர தான் அங்கே இருக்கும்போது 3 பொண்டாட்டிக்காரனாக இருக்கார். அவர் 3 பொண்டாட்டி இருக்கிற போது எல்லாமே பிரச்சனை தான் அப்படிங்கிற சொல்லும்போது, ஒரு சிங்கிள் பொண்டாட்டி இருந்தால் கூட அவள் நல்லவளா இல்லை என்றால், அவளுக்கு அடிமையாக ஒரு ஆடவன் இருந்தால் என்ன ஆகும்? அவனோட வாழ்க்கையே வீண், அவன் வாழறதே வீண் எல்லாம் சொல்கிறார் பகவான். ஏன்னா பகவான் இங்கே ஆண்மையோடு இருக்கார். அதனால தான் 3 பேரையும் அவர் கட்டளை இட்டு விட்றார் கீழே போங்கன்ட்டு. அப்போ இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் அவர். யசக்கீர்த்தி விஹீனக யக, புகழ் இல்லை. ஏன்னா பொண்டாட்டி தாசனாக இருக்கும்போது அவருக்கு இந்த லோகம் பரலோகம் எங்கே போனாலும் அவருக்கு நிந்தை தான் கிடைக்கும். அதான் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், எங்கே போனாலும் எல்லாரும் நிந்திப்பார்கள். அந்த மாதிரி புகழ் இல்லாத ஒருத்தன் அவன் என்ன ஆகும்? ஜீவன் அபி மிருத்தக, உயிரோடு இருந்தும் செத்தவனுக்கு சமானம்தான். சபத்னீனாம் பஹ்வீனாம், அது மட்டும் இல்லை, சக்கலத்தையெல்லாம் கூட வச்சுட்டு 1க்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டின்னு வச்சுட்டு இருந்தால் நான் ஏக்கத்திர ஸ்ரேயசே ஸ்திதிகி, எல்லாரும் சேர்ந்து இருக்கப்படாது. அவள் தனித்தனியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. 3 பேரும் ஒரே வீட்டில் உட்காண்டிருந்தா ஒரே இடத்துல இருக்கும் பொழுது ஸ்ரேயசே ஸ்திதிகி, அது புகழுக்கு விளங்காது. அந்த இடம் சிறப்பாக ஆகாது. ஏக்கபாரியக சுகி, ஒரே ஒரு பண்டாட்டி இருக்கிறவன் சுகமாக இருக்கலாம். ஆனால் நைவ பகுபாரியக கதாச்சன, பல பண்டாட்டி இருக்கிறவன் ஒரு நாளுமே சுகமாக இருக்க முடியாது. यशकीर्ति विहीनः यः जीवन् अपि मृतः हि सः बह्वीनां च सपत्नीनां न एकत्र श्रेयसे स्थितिः एको भार्यः सुखी नैव बहुभार्यः कदाचन गच्छ गंगे शिवस्थानं ब्रह्मस्थानं सरस्वती अत्र तिष्ठतु मध्येः सुशीला कमलालया. ஸோ நீ என்ன பண்ணு கங்கை, நீ போ சிவஸ்தானத்துக்கு போ. சிவனோட தலை மேலே ஏறி உட்கார்ற மாதிரி சிவனோட இடத்துக்கு கைலாசத்துக்கு போயிடு. பிரம்மஸ்தானம் பிரம்மா கிட்ட சரஸ்வதி போட்டம். இங்கே மத்கேக என்னுடைய வீட்டில் கமலாலயம் என்று சொல்லக்கூடிய தாமரை மேல் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி, சுஷீலா நல்ல ஷீலா ஒழுக்கத்தோடு இருந்தால் அவள் தான் உத்தரையும் திட்டலை. அத்திர திஷ்டத்தூன்ட்டார், அவள் மட்டும் இங்கே இருக்கட்டும், நீங்களாம் கிளம்பி போங்கோ, அவள் வைகுண்டத்தில் எங்கூட இருக்கட்டும்னு சொல்கிறார். गच्छ गंगे शिवस्थानं ब्रह्मस्थानं सरस्वती अत्र तिष्ठतु मध्येः सुशीला कमलालया. सुसाध्या यस्य पत्नी च सुशीला च पतिव्रता इह स्वर्गे सुखं तस्य धर्मः मोक्षः परत्र च. ஸோ சுசாத்யா எஸ்ய பத்னி, அதாவது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவளாக இருக்க ஒருத்தரோட மனைவி. எவனுடைய மனைவி அவளை வச்சுட்டு நல்லபடியாக அனுகூலமாக இருக்கா, வேலையெல்லாம் நடத்த முடியறது. அப்படிப்பட்டவள் சுஷீலா பதிவிரதா, சுஷீலா நல்ல ஒழுக்கம் பதிவிரதையாகவும் இருந்து விட்டால் இக ஸ்வர்கே, இங்கும் சொர்க்கத்திலும் சுகம் தஸ்யா, அவனுக்கு நல்ல சுகம். தர்மக மோட்சக பரத்ராஜ, அதாவது இங்கே தர்மம், இங்கே அவனால் தர்மத்தை பண்ண முடியும். அனுகூலமான மனைவி இருக்கா, தர்மத்தை பண்ணுறதுக்கு சௌக்கியமாக இருக்கா அவள். அதனால் இங்கே தர்மத்தை பண்ணுவேன். பரத்தில் வெளியே அவன் செத்ததுக்கு அப்புறம் மோட்சம், அவனுக்கு அனுகூலமான மோட்சம் கிடைக்கும். ஸோ நல்ல மனைவி அமைந்தால் அவனுக்கு இங்கும் அங்கும் நல்லது. पतिव्रता यस्य पत्नी स च मुक्तः शुचिः सुखी जीवन मृतः अशुचिः दुःखी दुःशीला पत्तिरेव च.
ஸோ எஸ்ய பத்னி பதிவிரதா, எவனுடைய மனைவி பதிவிரதையாக இருக்கிறாளோ சச்ச முக்தக, அவன் நல்ல முக்தி அடைவன், மோட்சத்தை அடைவன். சுச்சிஹி, சுச்சிகின்றது நல்ல சுத்தமாக கவலையற்று, சுச்சானாலே கவலை. ஸோ முக்தக சுச்சிகின்னு சொல்லும்போது கவலையற்று இருப்பான், அப்படி சேர்த்து எடுக்கலாம். சுச்சிஹி முக்தக, கவலையற்று இருப்பான். சுகி, சுகமாக இருப்பான். ஜீவன் மிருத்தக, யாரு? துஷீலாபதி. துஷீலாபதினா கெட்ட ஒழுக்கத்தை உடையவனுடைய ஹஸ்பண்ட், கணவன். அவனுக்கு வந்து ஜீவன் மிருத்தக, உயிர் வாழும்போதே இறந்ததுக்கு சமானம். அசுச்சிகி, ஒரே கவலை தான் அவனுக்கு, எப்போவுமே மனசு சுத்தமாகவே இருக்காது. துக்கி, துக்கத்தோடு இருப்பான். அப்படி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். जीवन मृतः अशुचिः दुःखी दुष्टीलपतिः एव च इति देवी भागवते महापुराणे अष्टादशसहस्रं संहितायां नवमस्कन्धे लक्ष्मी गंगा सरस्वती नाम भूलोके अवतरण वर्णनं षष्ठोऽध्यायः। अथ सप्तमोऽध्यायः। श्रीनारायण उवाच इत्युक्त्वा जगतां नाथः विरराम च नारद अतीव रुरुदुः देव्यः समालिङ्ग्य परस्परम्. ஸோ நாராயணர் இவ்வளோ நாள் பேசிட்டு என்ன பண்ணிட்டார், சைலண்ட் ஆகிட்டார். சரி எல்லோரும் கிளம்பி போங்கன்ட்டார். ஸோ இப்படி சொல்லிவிட்டு ஜெகதாம் நாத்தக, ஜெகத்துக்கே நாதனான பகவான், வீரராமச நாரதகே, நாரதரே அவர் சைலண்ட் ஆனார். வீரராம ஹீ டுக் ரெஸ்ட். அதீவ ருருதுகு தேவியக, எல்லாரும் அழகாய்ப்போம். பெண்கள் எல்லாரும் அவளுக்கு வந்து இப்போ அவரை விட்டு பிரியணுங்கிறதுனால அவளுக்கு ரொம்ப சோகமாக எடுத்து எல்லாரும் அழறா. தேவியக, எல்லா தேவிகளும் சமாலிங்க பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டின்னு அழறா. இப்போ எல்லாம் அவள்லாம் சேர்ந்துட்டான். அவரை விட்டு பிரியும் போது எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரே அழுக போடுறா. इत्युक्त्वा जगतां नाथः विरराम च नारद अतीव रुरुदुः देव्यः समालिङ्ग्य परस्परम्. ताश्च सर्वाः समालोक्य क्रमेण ऊचुः तदा ईश्वरं कम्पिताः स अश्रुनेत्राश्च शोकेन च भयेन च. ஸோ எல்லாருமே சமாலோக்கிய, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு மூணு பேரும் கிரமேண ஊச்சுகு ததா ஈஸ்வர, ஒருத்தராக பேசுகிறா, பகவானை பார்த்து ஒவ்வொருத்தராக பேசுகிறா. இப்போ கம்பிதாக, நடுநடுங்கி போயிட்டான். அஸ்ருநேத்ராக, கண்ணிலெல்லாம் கண்ணீர் வருது. ஷோகேனச்ச பயேனச்சா, ஒரே சோகமாக எடுத்து பயம் ஏற்பட்டுடுத்து. அதனால எல்லாரும் அழுதுண்டு பகவான்கிட்ட ஒருத்தராக பேசுகிறா. ताश्च सर्वाः समालोक्य क्रमेण ऊचुः तदा ईश्वरं कम्पिताः स अश्रुनेत्राश्च शोकेन च भयेन च. सरस्वती उवाच विशापं देहि हे नाथ दुष्टाम् आजन्म शोचनं सत्स्वामिना परित्यक्ताः कुतः जीवन्ति ताः स्त्रियः. सो दुष्टाम् इले दुष्टम् இல்லையா, துஷ்டம் ஆஜன்ம சோச்சனம். ஸோ சரஸ்வதி முதல்ல பேசுகிறா. பகவானை பார்த்து மூணு பேரும் கிளம்பணும், இப்போ கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் இப்போ பகவானை பார்த்து சரஸ்வதி பேசுகிறா. ஸோ நாதா, துஷ்டம் ஆஜன்ம சோச்சனம், ரொம்ப துஷ்டத்தனமான கொடூரமான ஆஜன்ம சோச்சனம், ஜென்மம் முழுக்கும் கவலைப்படுற மாதிரியான விஷாபம் தேகி, நீங்கள் நல்ல சாபம் கொடுங்கோ, நல்ல சாபம் எனக்கு தயவுசெய்து கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சத்ஸ்வாமினா பரித்தியக்தாக, ஆனால் உங்களை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும், இங்கேயே என்ன கஷ்டத்தை வேணால் கொடுங்க, நான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாவ. ஸோ சத்ஸ்வாமினா பரித்தியக்தாக, நல்ல ஒரு சுவாமியை விட்டு குதோ ஜீவந்தி தாகா ஸ்திரியாக, அந்த பெண்கள் எப்படி வாழ முடியும் கேட்குறான். सरस्वती उवाच विशापं देहि हे नाथ दुष्टम् आजन्म शोचनं सत्स्वामिना परित्यक्ताः कुतो जीवन्ति ताः स्त्रियः. देहत्याहं करिष्यामि योगेन भारते ध्रुवम् अति उन्नतः हि नियतं पातुम् अर्हति निश्चितम्. ஸோ தேகத்தியாகம் கரிஷ்யாமி, நான் தேகத்தை விட்டுட போகிறேன், உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. யோகேன, ஒரு யோகாக்னியை எழுப்பி யோகத்தில் இருந்து கொண்டு நான் உயிரை விட்டு விடுவேன். பாரதத்தில் போனால் அப்படி தான் முதல்ல பண்ணுவேன். நான் யோகாக்னி மூட்டி நான் பாடி செத்து போயிடுவேன், துருவம் நிச்சயமாக. அதி உன்னதகி நியதம், அதாவது ரொம்ப உயரத்தில் இருந்தாச்சு. எப்போவுமே 10வது மாடிலேருந்து விழுந்தால்
கீழே விழுறவனோட பெரிய கஷ்டம் இல்லையா? ஸோ மேலே போக போக கீழே விழுந்தால் பெரிய வீழ்ச்சி ஆகிடும் அது. அதனால அதி உன்னதக மேலேருந்து நியத்தம் பார்த்தும். ஸோ அப்படி கீழே விழுந்தா அர்ஹதி நிச்சிதம். ஸோ அது நிச்சயமாக அந்த வீழ்ச்சி கிடைக்கத்தான் செய்யும். மேலே ஏற ஏற ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டா ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணினா கூட கீழே விழ வேண்டியதாதான்னு அவன் சொல்கிறான். देहत्यागं करिष्यामि योगेन भारते ध्रुवम् अति उन्नतः हि नियतं पातुम् अर्हति निश्चितम्. गंगा उवाच अहं केन अपराधेन त्वया त्यक्ता जगत्पते देहत्यागं करिष्यामि निर्दोषायाः वदं लभ. ஸோ அகம் அடுத்த யார் பேசுகிறா? கங்கை பேசுகிறா. அகம் கேன அபராதேன, நான் என்ன தப்பு பண்ணினேன்? துவயா தெக்தா ஜெகத்பதே, நீங்கள் என்னையே விடுறேன், கை விடுறேன். இவள் சரஸ்வதி தான் ஆரம்பிச்சாக்கு மூல காரணமாக அவள் தான் இருந்தால் நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன அபராதத்துக்கு வேண்டி ஒன்றை விட்டுட்டு போகணும்? ஹே ஜெகத்பதே சொல்லுங்க. தேகத்தியாகம் கரிஷ்யாமி, நான் தேகத்தை விட்டுட போகிறேன். நிர்தோஷாயாக வதம் லப, நான் அதாவது தோஷமே இல்லாத நான் சாத்தானா அதோட பாவம் உங்கள் தலைமையில தான் விடியுங்கிறான். என்னை கொன்ற பாவம் உங்களுக்கேன்னுட்டான். லப, அதை அடைவீர்கள். தோஷமில்லாத நான் சாக காரணமான அந்த பாவத்தை நீங்கள் அடையுங்கள். வதம், கொலை பண்ணின பாவத்தை அடையுங்கள்னுட்டான். गंगोवाच अहं केन अपराधेन त्वया त्यक्ता जगत्पते देहत्यागं करिष्यामि निर्दोषायाः वदं लभ. निर्दोष कामिनी त्यागं करोति यो नरो भुवि स याति नरकं घोरं किन्तु सर्वेश्वरो अपि वा. நிர்தோஷ காமினி தியாகம், தோஷமே இல்லாத ஒரு மனைவியோடைய தியாகம் பண்ணுறது, எங்களை விடுறது. யக நரக புவி கரோதி, பூமியில் எந்த ஒரு மனிதன் இந்த மாதிரி செய்தாலும் தோஷமில்லாதவளை கைவிடுறது. ச யாத்தி நரகம் கோரம், அவன் கோரமான நரகத்துக்கு தான் போவன் பூமியில். கிந்து சர்வேஸ்வரோபிவா, ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சர்வேஸ்வரன் நீங்கள் கூடவா அப்படி பண்ணலாம்? அப்போ உங்களுக்கு என்ன எங்கே போகணும்னு கேட்குறான். பூமியில் இந்த மாதிரி பாவம் பண்ணவெல்லாம் நரகத்துக்கு போவன், உங்களுக்கு எந்த ரோகம் கிடைக்கும், என்ன பாவம் கிடைக்கும்னு கேட்குறான் இப்போ கங்கை. निर्दोष कामिनी त्यागं करोति यः नरः भुवि स याति नरकं घोरं किन्तु सर्वेश्वरो वा. पद्मा उवाच नाथ सत्त्वस्वरूपः त्वं कोपः कथम् अहो तव प्रसादं कुरु भार्ये द्वे सद् ईशस्य क्षमावरा. பத்மா சொல்கிறா, ஒரு செகண்ட். ஓகே, ஸோ பத்மா இப்போ அடுத்து பத்மா பேசுகிறாரு, லக்ஷ்மி பேசுகிறா. நாதா, ஹே நாதனே, சத்ஸ்வரூபக துவம் கோபக கதமாகோ. ஆஹா, நீங்கள் சத்ஸ்வரூபமானவர், நீங்கள் சத்துவமே கூடியவர். அப்படிப்பட்ட நீங்கள் கோபக கதம், உங்களுக்கு எப்படி கோபம் வருது? இவ்வளோ கோபம் வந்துருத்தே எப்படி? அஹோ தவ, ஐயோ பாவம், எப்படி இப்படி கோபம் வந்துருது உங்களுக்கு? பிரசாதம் குரு பாரியே துவே, அவா என்னை மட்டும் இங்கே இருக்க சொல்லிட்டே இல்லையா? அவா ரெண்டு பேருக்கும் நீங்கள் அருள் பண்ணணும், அவளும் இங்கே இருக்கட்டும்ங்கிறா. ஸோ பிரசாதம் குரு துவே பாரிய, அவா மற்ற ரெண்டு பேருக்கும் நீங்கள் அருள் புரிய வேண்டும். சத் ஈஷஸ்ய க்ஷமாவரா, நல்ல ஒரு சுவாமி ஈஸ்வரன், அந்த சுவாமிக்கு க்ஷமா மன்னிப்புங்கிறது தகுதியானது. நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும் அவள் ரெண்டு பேருக்கும், அவளை இங்கே இருக்க விடணும்ட்டு கேட்குறா பத்மா. भारते भारती शापात् यास्यामि कलया हि अहं कियत्कालं स्थितिः तत्र कदा द्रक्ष्यामि ते पदम्. ஸோ பாரதி ஷாபாத், பாரதி யார்? சரஸ்வதி. சரஸ்வதியுடைய சாபத்தினால பாரதே யாஸ்யாமி கலையாகி அகம், ஏன்னா சரஸ்வதி என்ன பாரதியோட சாபத்தினால நானும் போகிறேங்கிறான். ஏன்னா அவள் சொல்லிட்டா இல்லையா, எங்கள் நடுவில் வந்து நீ எதுக்கு இங்கே நடுவில் வந்து மாட்டிக்கிறேன்னு சரஸ்வதி சொல்லிட்டா. நீ நதியாகவும் தண்ணி மரமாகவும் போன்னு சபிச்சா சரஸ்வதி. அதனால சரஸ்வதியோட சாபத்தை நானும் ஏற்றுண்டு ஒரு கலையால், ஒரு அம்சத்தால் நானும் பாரதத்திற்கு நானும் போகிறேன். கியத்காலம் ஸ்திதிகி தத்ர, எவ்வளோ நாளைக்கு நாங்கள் அங்கே இருக்கணும், எங்களுடைய அம்சத்தினால எவ்வளோ நாளைக்கு அங்கே நாங்கள் இருக்கணும். கதா திரட்சியாமி தேபதம், ஸோ நான் எப்போ உங்களுடைய பாதத்தை நான் பார்ப்பேன், அதை சொல்லுங்கன்னு கேட்குறேன். நானும் போகிறேன், நான் எப்போ உங்களுக்கு திரும்பி வருவேங்கிறத சொல்லுங்கன்னு கேட்குறேன். भारते भारती शापात्
यास्यामि कलया हि अहं कियत्कालं स्थितिः तत्र कदा द्रक्ष्यामि ते पदम् दास्यन्ति पापिनः पापं सद्यः स्नान अवगाहनात् केन तेन विमुक्ता अहम् आगमिष्यामि ते पदम्. ஸோ பாப்பினக பாபம் செய்தவர்கள் எல்லாரும் சத்தியக உடனடியாக பாபம் ஸ்நான அவகாகனாத் ஏன்னா இவள் நதியாக தானே போகிறா, பத்மாவும் நதியாக போகிறா, பத்மா நதின்னு. ஸோ அந்த நதியில் அவள் குளித்து அவகாக நல்லா மூழ்கி குளிக்கிறதுனால உடனடியாக பாபம் எங்கிட்ட கொடுத்துருவாங்க. தாசியந்தி பாவத்தை நான் வாங்கிடுவேன், அவளுடைய பாவமெல்லாம் எங்கிட்ட தாசியந்தின்னு அவர்கள் எங்கிட்ட அவர்களுடைய பாவத்தை கொடுத்து விடுவார்கள். அப்போது கேன தேன விமுக்தாகம், அந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவேன்? அவள் பாவத்தெல்லாம் எங்கிட்ட கொண்டு தந்து விடுவானே. ஸோ பாரதத்துக்கு போனால் அந்த பாவத்திலிருந்து கேன எந்த உபாயத்தால் விமுக்தா நான் அதை விடுதலை பெறுவேன் அந்த பாவத்திலிருந்து. ஆகமிஷ்யாமி தேபதம், எப்போ நான் உங்களை வந்து பார்க்க வருவேன் எல்லாம் கேள்வி கேட்குறான். दास्यन्ति पापिनः पापं सद्यः स्नान अवगाहनात् केन तेन विमुक्ताः आगमिष्यामि ते पदम्. अहम् आगमिष्यामि. कलया तुलसी रूपं धर्मध्वज सुता सती भुक्त्वा कदा लभिष्यामि त्वत्पादाम्बुजम् अच्युत. அச்சுதனே, எங்களெல்லாம் நழுவ விடாதவரே, நாராயணரே, கலையா துளசி ரூபம், அதாவது என்னோட ஒரு அம்சத்தினால துளசியாக, துளசி மரமாக, துளசி விருட்சம், ஸோ அந்த மரமாக தர்மத்வஜ சுதா சதி, தர்மத்வஜனுடைய மகளாக, ஏன்னா முதலே பகவான் சொல்லிட்டார் தர்மத்வஜனுடைய பெண்ணாக நீ போ அப்படின்னார். அதுக்கப்புறம் அவன் கன்னிகையாக போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாவத்தினால அவன் அங்கே ஒரு மரமாக ஆகிடுவாய், துளசி மரமாக ஆகிடுவாய்னு சொல்லியிருக்கார் பகவான். அதுதான் இங்கே ரெப்படிஷன். தர்மஜ சுதா சதி, சதியாக தர்மஜனுடைய பெண்ணாக, புக்த்வா கதா லபிஷ்யாமி. ஸோ அப்போ அவன்கிட்ட நான் பெண்ணாக பிறந்ததுக்கப்புறம் எப்போ நான் வந்து துளசி ரூபத்தை, என்னுடைய அம்சமாக துளசி ரூபத்தை நான் எப்படி அடைவேன்? கதா புக்துவா, அப்படி அந்த இதெல்லாம் அனுபவித்ததுக்கப்புறம், புக்துவானா அதையெல்லாம் அனுபவித்து விட்டு, கதா லபிஷ்யாமி தொத்பாத அம்புஜம், உங்களுடைய அம்புஜ பாதங்களை, தாமரை பாதங்களை எப்பொழுது நான் அடைவேன்? இதெல்லாம் பெண்ணாக பிறக்கணும், அப்புறம் துளசி ரூபமாகணும், இதெல்லாம் முடித்து உங்கள் பாதத்தை அடையணும், இதெல்லாம் எப்போ? कलया तुलसी रूपं धर्मध्वज सुता सती भुक्त्वा तदा लभिष्यामि त्वत्पाद अम्बुजम् अच्युत. वृक्षरूपा भविष्यामि त्वद् अधिष्ठातृदेवता समुद्धरिष्यसि कदा तन्मे ब्रूहि कृपानिधे. ஸோ தொத் அதிஷ்டாத்ரு தேவதா, அதாவது உனக்கு அதிஷ்டான தேவதையாக, ஏன்னா துளசியை தானே பகவானுடைய பாதத்தில் எப்போதும் சமர்ப்பிக்கிறார். ஸோ அதனால் அது உன்னையே அதிஷ்டானமாக உடையவள் துளசி, உன்னையே தான் ஒரு ஆதாரமாக கொண்டு உன் பாதத்திலே உட்காண்டிருக்கா. அப்படிப்பட்ட துளசியாக விருட்சரூபா பவிஷ்யாமி, மரமாக நான் ஆவேன். சம் உத்தரிஷ்யசி கதா, அப்படி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுது என்னை வந்து உத்தாரணம் பண்ணுவேன், அங்கேருந்து என்னை உங்களோட எப்போ கூட்டின்னு போவேன், கதா எப்பொழுது, தன்மே ப்ரூஹி கிருபாநிதியே, கிருபாநிதியாக கிருபை கடலான நீங்கள் அதை சொல்லுங்கள். गंगा सरस्वती शापात् यदि यास्यति भारते शापेन मुक्ता पापाच्च कदा त्वं च लभिष्यति. त्वं च लभिष्यति பாரதே யாசியதி. பாரதத்துக்கு போவா யார்? கங்கையும் போவா, சரஸ்வதியும் போவா. ஷாபாத், அவர்கள் சாபத்தினாலே எப்பொழுது அவர்கள் பூமிக்கு போகிறார்களோ பாரதத்திற்கு, ஷாப்பேன பாப்பாச்ச முக்தா, சாபத்திலிருந்தும் பாபத்திலிருந்தும், ஏன்னா எல்லாரும் குளித்து பாபத்தை விடுவான். ஸோ அந்த பாபத்திலிருந்தும் அவர்களுடைய சாபத்திலிருந்தும் முக்தா எப்பொழுது, கதா முக்தா எப்பொழுது விடுபட்டு, துவாம்ச லபிஷ்யதி உங்களை எப்பொழுது அடைவார்கள். ஸோ நானும் வரணும், அவளும் வரணும். गंगा सरस्वती शापात् यदि यास्यति भारते शापेन मुक्ता पापाच्च कदा त्वां च लभिष्यति. गंगा शापेन वाणी यदि यास्यति भारतं कदा शापात् विनिर्मुच्य लभिष्यति पदं तव.
ஸோ வாணி கங்கா சாப்பேன, வாணிக்கு சாபம் கொடுத்தவள் கங்கை. ஸோ வாணியாகப்பட்டவள் கங்கையுடைய சாபத்தால் பாரதம் எதி ஆசியதி, அவள் பாரதத்திற்கு போனாள் என்றால், எதி என்ற போனாள் என்றால், கதா சாபாத் வினிர்முச்சிய, அவளுடைய சாபத்திலிருந்து அவள் விடுபட்டு பதம் தவல விஷயத்தி, உங்களுடைய பாதத்தை எப்பொழுது வந்து அடைவாள்? கங்கா சாபேன வாணி யதி யாஸ்யதி பாரதம் கதா கதா சாபாத் வினிர்முச்ய லபிஷ்யதி பதம் தவ. தாம் வாணிம் பிரம்ம சதனம் கங்காம் வா சிவ மந்திரம் கந்தும் வதசி ஹே நாத தத்சமஸ்வ ச தே வசஹ. ஸோ தாம் வாணி, அதே மாதிரி வாணி, அந்த வாணியை பிரம்மசதனம், அந்த பிரம்மாசதனத்துக்கு போக சொல்லிட்டேன். நீங்கள் யார் பிரம்மாவோட ஊருக்கு போயிடு, பிரம்மலோகத்தில் போய் பிரம்மா கூட உட்காந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ அப்படி போகும்போது கங்காம்பா சிவமந்திரம், கங்கை வந்து சிவனோட இதுக்கு போயிடுவா, கைலாசத்துக்கு போவா. கந்தும் வதசி, நீங்கள் சொல்கிறீங்களே அவளை 2 பேர் நீங்கள் அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறீங்களே, ஹே நாதா தே தே தத் சமஸ்வ ச வச்சக, அதாவது நீங்கள் அப்படி சொல்கிறேன். தே வதசி, அதாவது உங்களால் சொல்லப்படும் பொழுது நான் குறுக்க வந்து எப்போ வருவான்னு கேட்குறேன் இல்லையா, இந்த பேச்சு, அதை மன்னிக்க வேண்டுங்கிறா. சமஸ்வ, நீங்கள் என்னை மன்னிக்கணும். இப்படி நான் குறுக்க வந்து நீ போன்னு ஆர்டர் கொடுத்தாச்சு, ஸ்டில் நான் உங்ககிட்ட எப்போ வருவான்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கேவா, அதனால அந்த பேச்சை பொறுத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறோம். தாம்வாணிம் பிரம்ம சதனம் கங்காம்பா சிவ மந்திரம் கந்தும் வதசி ஹே நாத தத்சமஸ்வ ச தே வசஹ. இத்யுக்த்வா கமலாகாந்த பாதம் திருத்வா நநாமசா ஸ்வகேஷைர்வேஷ்டனம் கிருத்வா ருரோத ச புனః புனः. காந்த பாதம் சேது படிங்கோ. காந்த பாதம்னா கண்ணனுடைய பாதங்களை அடி. ஓகே. ஸோ கமலா என்ன பண்ணுறா, லக்ஷ்மி இதெல்லாம் பேசிட்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குறான். பாதத்தை எடுத்து திருத்வா அதை தரித்து வழங்கினாள். ஸ்வகேஷைஹி வேஷ்டனம் அப்படின்னு என்ன அர்த்தம், அவளோட முடியெல்லாம் பாதத்தில் விழுறது. அப்படியே தலையால் வணங்கினாலும் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவளோட முடியெல்லாம் கூட பகவானுடைய பாதத்தில் படுறது. வேஷ்டனம் கிருத்வா, வேஷ்டனம் மூடி, தன்னுடைய தலையாலேயே தன்னுடைய கேசங்களாலே பகவானுடைய பாதங்களை மூடி அப்படி விழுந்து வணங்கினாள் அவள். ருரோதச்சா புனப்புனக வர அழுக போடுறா, எல்லாருமே போனமே பகவானை பிரியணுமேனு ஒரு அழுதாள். இத்யுக்த்வா கமலாகாந்த பாதம் திருத்வா நநாமசா ஸ்வகேஷைஹி வேஷ்டனம் கிருத்வா ருரோத ச புனః புனः. உவாச பத்மநாபः தாம் பத்மாம் கிருத்வா ஸ்வவக்ஷசி ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆஸ்யः பக்த அனுக்ரஹ காதரः. ஸோ பத்மநாபன் சொல்கிறோம் இல்லையா, நாராயணனுக்கு பத்மநாபன் பேர், ஏன்னா அவரோட இதில் இருந்தானே நாபி குழியில் இருந்தானே வந்தார் பிரம்மா. ஸோ பத்மநாபியை உடையனான பகவான் தாம் நாராயணர் அந்த பத்மாவை நோக்கி, லக்ஷ்மியை நோக்கி ஸ்வவச்சசி கிருத்வா, ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய நெஞ்சில் சேர்த்து கொண்டு ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆசியக, ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறார். ஈஷத்னா லேசாக சிரித்து முகத்தில் ஒரு சாந்தமாக அமைதியாக பிரசன்னமாக பக்த அனுகிரக காத்தரக, பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் அதை விரும்பி அவர் பத்மாவை பார்த்து இப்போ பேசுறார். உவாச பத்மநாபः தாம் பத்மாம் கிருத்வா ஸ்வவக்ஷசி ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆஸ்யः பக்த அனுக்ரஹ காதரः. ஸ்ரீ பகவான் உவாச त्वद् वाक्यम् आचरिष्यामि स्ववाक्यं च सुरेश्वरी समतां च करिष्यामि शृणु त्वं कमल ईक्षणे. பகவான் சொல்றார், त्वद् वाक्यम् आचरिष्यामि, உன் வார்த்தையை நான் கடைப்பிடிக்கிறேன், ஆச்சரணம் பண்றேன், கடைப்பிடிக்கிறேன். ஸ்வவாக்கியம் ச சுரேஸ்வரி, என்னுடைய வார்த்தையும் சேர்த்து. ஸோ ரெண்டையுமே நீ கேட்ட என்னது, எப்போ வருவோம் நாங்களாம் திரும்பி எப்போ வருவோம்னு கேட்குறேன், அதையும் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிற வார்த்தையும் நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் போனோம்னு அர்த்தம். சுரேஸ்வரி, தேவர்களுக்கு தலைவியே, சமதாம்ச கரிஷ்யாமி, உங்கள் 3 பேருக்கூட ஒற்றுமையை ஏற்படுத்தி விடுவேன். நீங்கள் 3 பேர் ஒற்றுமையாகவே இருக்கலாம். சுணுத்தோம் கமலேக்ஷனே, கமலக்கண்களை பங்கஜ இது ஆனனம் முகம் சொல்லுவோம், விழிகளும் தாமரை. ஸோ தாமரை விழிகளை உடையவளே நீ கேளு. ஸ்ரீ பகவான் உவாச त्वद्वाक्यम् आचरिष्यामि स्ववाक्यं च सुरेश्वरी समतां च करिष्यामि शृणु त्वं कमलेक्षणे.
भारती यातु कलया सरित् रूपा च भारते अर्धा सा ब्रह्म सदनं स्वयं तिष्ठतु मद्गृहे. சொல்லிட்டேன். ஸோ பாரதி சரஸ்வதி போட்டம் எங்கள் சரித்ரூபா நீர்நிலையாக நதியாக ஓடட்டும் பாரத பிரதேசத்தில். அர்த்தாவாசா பிரம்மசதனம், அப்போ பாதி அம்சத்தில் அவள் அங்கே போட்டோம், பாதி அம்சம் இங்கே பிரம்மசதனத்தில் பாதி அர்த்தா பாதி அம்சத்தோடு பிரம்மாவுடைய ஊருக்கு போட்டோம், பிரம்மலோகத்துக்கு போட்டோம். பாக்கி பாரத்தில் வேற ஓட வேண்டியிருக்கு. ஸ்வயம் திஷ்டத்து மத்கிரகி, ஆனால் பூர்ணமாக ஸ்வயம்னு சொன்னால் பூர்ணம். ஸோ பூர்ணமாக வாங்கியிருக்கட்டும். அவளுடைய பாதி பாரதத்துக்கு போட்டோம், பாதி பிரம்மசதனத்துக்கு போட்டோம், அப்படியாக இருக்கட்டும் சொல்கிறோம். ஸோ அப்படி அவள் அங்கே பகவானோடையும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அவளுடைய லக்ஷ்மி சொல்கிறத கேட்குறார் பகவான். भारतीया तु कलया सरिद्रूपा च भारते अर्धा सा ब्रह्म सदनं स्वयं तिष्ठतु मद्गृहे. भगीरथेन सा नीता गङ्गा यास्यति भारते पूतं कर्तुं त्रिभुवनं स्वयं तिष्ठतु मद्गृहे. அதே மாதிரி கங்கை என்ன பண்ணுவள், பாரதத்தில் போய் பகீரதேன நீதா, பகீரதனால் கொண்டு வரப்பட்டவளாக பாரதத்துக்கு அவள் போட்டான். பூத்தம் கர்த்தம் திரிபுவனம், 3 லோகத்தை, ஏன்னா அவள் 3 லோகத்துக்கு ஓடுறான் இல்லை, தேவகங்கையாக, அங்கே மந்தாக்கினியாக, அங்கே இதில் கைலாஷ் அந்த ஏரியாவில் இருக்காவ. அப்புறம் கங்கையாக ஹரித்வாருக்கு இந்த பக்கம் கங்கைன்றோம். அப்புறம் கீழே பாதாள லோகத்தில் ஓடுறா, அங்கே போகவதின்னு பேர் அவளுக்கு, கங்கைக்கு போகவதின்னு பேர், பாதாள லோகத்துலேயும் ஓடுறா. அதனால் 3 லோகத்துலேயும் புனிதப்படுத்துகிறா இந்த கங்கை. ஸோ பூத்தம் கர்த்தும் திரிபுவனம், 3 லோகங்களையும். ஸோ அதனால் அவள் இப்போ 3 லோகத்திலே புனிதப்படுத்தட்டும் அவளுடைய சுபாவ இதில் திரிபுவனம். ஸ்வயம் திஷ்டது மத்கிரகே, முழு ரூபத்தோடு இங்கே இருக்கட்டுங்கிறான். ஸோ அம்சமாக அங்கேயும் போட்டோம், முழு ரூபத்தோடு இங்கே இருக்கட்டும். ஸோ லக்ஷ்மி கேட்டதை அவர் ஓகேன்றார், அவள் இங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலான்ட்டார். भगीरथेन सा नीता गङ्गा यास्यति भारते पूतं कर्तुं त्रिभुवनं स्वयं तिष्ठतु मद्गृहे. तत्रैव चन्द्रमौलेश्च मौलिं प्राप्स्यति दुर्लभं ततः स्वभावतः पूतापि अतिपूता भविष्यति. स्वभावतः ओके. தத்ரையேவ சந்திரமௌளேகே ச மௌலிம், அவளும் அதே சமயத்தில் சந்திரமௌலியுடைய தலை மேலே, சந்திரமௌலி யார், சிவனுடைய சந்திரனை தலையில் உடையவர், அதனால் சந்திரமௌலின்னு அவருக்கு பேர். ஸோ அந்த சிவனுடைய தலையிலையும் அவள் இருக்கட்டும். பிராப்சதி துர்லபம், அங்கே பாரதத்தில் போகும்போது 3 லோகத்துலேயும் அவள் சஞ்சரிக்க போகிறா. அவள் கைலாசத்துலேயும் சிவனோட தலையில் உட்காந்துக்கட்டும். துர்லபம் கிடைக்காது, கங்கையாக அவள் அவருடைய தலையில் அடையட்டும். தத்தக ஸ்வபாவத்தக பூதாபி, நார்மலாகவே கங்கை நல்லவள் தான், அவள் கெட்டவள் கிடையாது, நல்லவள் தான். இருந்தாலும் சுபாவத்திலே அப்படி இருந்தாலும் அதிபூதா பவிஷ்யதி, சிவனோட தலையிலேருந்து வரும்போது இன்னமுமே புனிதப்பட்டு விடுவாள். तत्र एव चन्द्रमौलेश्च मौलिं प्राप्स्यति दुर्लभं ततः स्वभावतः भूतापि अतिभूता भविष्यति. कला अंशेन गच्छ त्वं भारते वामलोचने पद्मावती सरिद्रूपा तुलसी वृक्षरूपिणी. கலா அம்சேனன்னு 2 அம்சமாக வரப்போகிறா. அப்போ ஸோ சிறு அம்சமாக 2 அம்சமாக துவம் பாரதே, பாரதத்துக்கு போ. யார், வாமலோச்சனே, அழகிய விழிகளை உடைய பத்மா லக்ஷ்மியே நீயும் போ. பத்மாவதி சரித்ரூபா, ஒரு இது அம்சத்தினால என்ன பண்ணுறது, சரித்ரூபா நதியாக, பத்மாவதின்னு நதி இருந்திருக்கு போருக்கு. ஸோ அப்படி போ, சரித்ரூபமான பத்மாவதியாக. துளசி விருட்சரூபிணி, விருட்சரூபமாக நீ துளசி செடியாக திருப்பி பூமிக்கு நீ 2 அம்சமாக நீ போய்க்கோ. கலா अंशेन गच्छ त्वं भारते वामलोचने पद्मावती सरिद्रूपा तुलसी वृक्षरूपिणी. 5सहस्रे च गते वर्षे तु मोक्षणं युष्माकं सरितां चैव मद्गेहे च आगमिष्यत. ஸோ கலேஹே 5 ச கதே, 5000 கலி வருஷங்கள் கழிந்தவுடன், கலி பிறந்து 5000 வருஷங்கள் கழிஞ்சதுக்கப்புறம் வருஷே து மோக்ஷணம், அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பாரதத்துலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும், எப்போ வருவோம் கேட்டாலே 5000 ஆண்டுகள் கழியட்டும், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். யுஷ்மாக்கம் உங்கள் எல்லாருக்குமே 3 பேருக்குமே, சரிதாம் செய்வ அந்த நதிகளுக்கும் விடுதலை கிடைக்கும். மத்கேஹேச்ச ஆகமிஷ்யத, என்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருவீர்கள். அதான் சொல்கிறா, கங்கையெல்லாம் கூடி சீக்கிரம் வத்தி போயிடுங்கிறா.
எல்லாரும் போயிடுவா போல் இருக்கு, மோட்சத்துக்கு போயிடுவா. அதனால நீங்கள் என்னோட வீட்டுக்கு வாங்கோன்ட்டார் பகவான். कलेहि पञ्चसहस्रे च गते वर्षेषु मोक्षणं युष्माकं सरितां च एव मद्गेहे च आगमिष्यत सम्पदा हेतुभूता च विपत्तिः सर्वदेहिनां विना विपत्तेः महिमा केषां पद्मभवे भवेत्. ஸோ ஹேத்துபூதனா காரண காரியங்களோடு தான் வரும். என்னது? சம்பத்தி ஆகட்டும், சம்பத்து. உனக்கு சம்பத்து கிடைக்கணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், ஏதோ பூர்வ புண்ணியம் பண்ணி அதனால சம்பத்து வரும். இல்லாட்டா ஆபத்தும் வரும். விபத்தி ஆபத்து. சம்பத்தோ ஆபத்தோ காரணத்தோடு தான் வரப்போகிறது. சர்வதேகினாம் எல்லாருக்குமே தான் ஏதோ ஒரு காரணத்தினால தான் எல்லாருக்குமே சம்பத்தோ விபத்தோ ஏற்படும். வினா விபத்தேகே கேஷா மகிமா. ஆபத்தே இல்லாட்டினா மகிமை வெளியிலே தெரியாது. ஒரு துக்கத்தை அனுபவிச்சா தான் நமக்கு சுகத்தோட அருமை தெரியும் இல்லையா? வெயிலில் போனவனுக்கு தான் நிழலோட அருமை தெரியும். வெயிலே போல் நிழலே உட்காடுறது அவனுக்கு என்ன நிழலோட அருமை என்ன தெரியும்? அவனுக்கு தெரியாது. அது மாதிரி சொல்கிறார் அவர். கேஷாம் மகிமா. அப்போது விபத்து வினா விபத்து, அதனால் எல்லாருக்கும் விபத்து ஏற்படத்தான் வேணும். அப்போ தான் அந்த சுகத்தோட மகிமை தெரியும், இல்லாட்ட தெரியாது. கேஷாம் மகிமா யாருக்கு தான் தெரியும்? பத்மபவே பவேத். கேஷாம் மகிமா பவேத். யாருக்கும் பெருமை கிடைக்காது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தானா அவனை எல்லாருமே புகழ்வான். அப்படி மகிமை ஏற்படணுமானா எல்லாரும் விபத்தை சந்திக்கணும்னு சொல்லிட்டார் பத்மாவை பார்த்து. संपदा हेतु भूता च विपत्तिः सर्वदेहिनां विना विपत्तेः महिमा केषां पद्म भवे भवेत्. मन्मन्त्र उपासकानां च सदां स्नान अवगाहनात् युष्माकं मोक्षनं पापात् दर्शनात् स्पर्शनात् तथा. ஸோ சதாம்னா நல்லவர்கள்லாம் மன்மந்திர உபாசகானாம். என்னையே இப்போ விஷ்ணு சாஸ்திரம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட நல்லவர்கள். ஸோ மன்மந்திர உபாசகானாம் என்னுடைய மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்கள், உபாசனை பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் ஸ்நான அவகாகநாத். அவர்கள் குளிப்பா. ஸோ பகவான்கிட்ட ரொம்ப பிரேமையோடு தியானம் ஜபம் எல்லாம் பண்ணக்கூடிய முனிவர்கள் கூட அந்த நதியில் குளிப்பா. ஸோ ஸ்நான அவகாகநாத். அப்படி அவள் குளிக்கும் பொழுது தர்ஷனாத்து ஸ்பர்ஷனாத்து. அவள் அந்த நதியை பார்த்தாலும் சரி, அதை தொட்டு கையால் மீண்டாலும் சரி, அவள் பண்ணும்பொழுது பாப்பாத்து மோக்ஷனம் யுஷ்மாக்கம். நீங்கள் உங்களுடைய பாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். என கெட்டவர்கள்லாம் குளித்து பாபத்தை விடுவா. நல்லவர்கள் குளிக்கும் போது அவள்கிட்ட அந்த பாவம்னா அவளுக்கும் ஒட்டிக்காது. ஏன்னா பகவானை எப்போ மனசில் வச்சுட்டு இருக்கா. அதனால அவளுக்கு அந்த பாபம் அவளையும் தீண்டாது. அவள் குளிக்கிறதுனால உங்கள் பாபம் போய்விடும்ன்றார் பகவான். मन्मन्त्र उपासकानां च सदां स्नान अवगाहनात् युष्माकं मोक्षनं पापात् दर्शनात् स्पर्शनात् तथा. पृथिव्यां यानि तीर्थानि सन्ति असंख्यानि सुन्दरी भविष्यन्ति च भूतानि मद्भक्तस्पर्शदर्शनात्. ஸோ பிருத்திவியாம் யானி தீர்த்தானி. அதாவது பூமியில் நிறைய தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா? சந்தி இருக்கின்றனவோ அசங்கியானி. நம்பரே கிடையாது. இவ்வளோ நம்பர்னே சொல்ல முடியாது. அவ்வளோ நதிகள் பூமியில் இருக்குது. சுந்தரி ஹே லக்ஷ்மியே. பவிஷ்யந்தீச்ச பூதானி. அவைகளும் புனிதப்பட்டு விடும். ஸோ எந்த நதிகள் எல்லாம் சாதுக்கள் போய் குளிக்கிறாளோ எல்லா நதிகளுமே அவைகள் எல்லாமே புனிதப்பட்டுவிடும். மற்ற பக்த ஸ்பர்ஷ தர்ஷனாது. என்னுடைய பக்தர்கள் அங்கே பார்த்தாலோ அவள் குளிச்சாலோ நிச்சயமாக எல்லா நதிகளுடைய பாவமே போயிடும். दिव्यां यानि तीर्थानि सन्ति असंख्यानि सुन्दरी भविष्यन्ति च भूतानि मद्भक्तस्पर्शदर्शनात्. मन्मन्त्र उपासका भक्ताः विस्मरन्ति च भारते हुतं कर्तुं तारितुं च पवित्रां वसुन्धराम्. ஸோ சுபவித்ராம் வசுந்தராம். நல்ல பவித்திரமான இந்த பூமி. வசுந்தரான பூமி. வசுந்தரதி. இதெல்லாம் பூமியில் சொத்தெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு இல்லையா? பூமியிலேருந்து நில எடுக்கிறான், மைன்ஸ் எல்லாம் தோண்டி எடுக்கிறான். ஸோ அப்படி வசுந்தராம் அந்த பூமியில் இருக்கக்கூடிய பவித்திரமான பூமியில் பூத்தம் கருத்தும் அதை புனிதப்படுத்துவதற்கு தாரித்தும்னா தாண்ட வைக்கணும். பூமியில் பிறக்கிறவர்களெல்லாம் பாபத்திலேருந்து நீக்கி பகவான் கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதை அவர்களெல்லாம் கடத்துவதற்காகவும் பூமியிலுள்ள பாபத்தை நீக்குவதற்காகவும் மன்மந்திர உபாசகாக என்னுடைய மந்திரத்தையே உபாசனை பண்ணக்கூடியவர்கள் பக்தர்கள் விஸ்ரமந்தி ச பாரதே. அவர்கள்லாம் பாரதத்திலே இருக்கா. ஏன்னா பாரத பூமி தான் செயல் பூமி. இங்கேருந்து தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். வேறு எங்கே இருந்தாலும் சொர்க்கத்துக்கு ஸ்ட்ரைட்டாக என்ட்ரியே கிடையாது.
பாரதத்தில் பிறந்து பாரதத்தில் போய் செத்து போனால் தான் அவளுக்கு சொர்க்கம், இல்லாட்ட சொர்க்கமோ எதுவுமே உயர் லோகங்கள் கிடைக்காதுன்றார். ஸோ அவர்கள் எல்லாரும் பாரதத்தில் உட்காண்டிருக்கா. எதுக்கு? இந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் புனிதப்படுத்துறதுக்காக வேண்டி பூமியிலேருந்து இவர்கள் எல்லாம் எங்கிட்ட தள்ளுறதுக்கு வேண்டி இருக்கான்ட்டார். மன்மந்திர உபாசகா பக்தாः விஷ்ணமந்தி ச பாரதே பூதம் கர்த்தும் தாரித்தும் ச சுபவித்ராம் வசுந்தராம். ஸ்ரமந்தின்னு சொன்னால் ஸ்ரமத்தை போக்கிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது. விஸ்ரமந்தின்னு ஸ்டேன்னு அர்த்தமாயிடும். தே ஆர் ஸ்டேயிங் ஹியர், பாரதத்தில் இருக்கிறார்கள். மத்பக்தா யத்ர திஷ்டந்தி பாதம் பிரக்ஷாலயந்தி ச தத் ஸ்தானம் ச மகாதீர்த்தம் சுபவித்ரம் பவேத் த்ருவம். ஸோ என்னுடைய பக்தர்கள் எங்கே இருக்கிறார்களோ, எத்திர திஷ்டந்தி எந்தெந்த இடத்துல இருக்கிறார்களோ, பாதம் பிரக்ஷாலயந்தி ச, ஸோ அவர்கள் தன்னுடைய பாதங்களை அலம்பிக்கொள்கிறார்களோ, ஸோ நல்ல தீர்த்தத்தில் போய் அவர்கள் பாதத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டா கூட தத் ஸ்தானம், அந்த ஸ்தானமே மகா தீர்த்தம், அந்த இடமே அவருடைய காலளவின தண்ணியே தீர்த்தம் ஆயிடுதுன்ட்டார். ஸோ அவள் நதிக்கெல்லாம் போனதே அவசியம் இல்லை. அவள் எந்த இடத்துல இருந்துட்டு தன்னுடைய கால்களை, சுத்தமான கால்களை அலம்பிக் கொள்கிறார்களோ அந்த இடமே மகா தீர்த்தமானது பவித்ரம் பவேத் துருவம், அதுவே பவித்திரமாக புனிதமான ஸ்தானமாக ஆகிவிடும். மத்பக்தா யத்ர திஷ்டந்தி பாதம் பிரக்ஷாலயந்தி ச தத் ஸ்தானம் ச மகாதீர்த்தம் சுபவித்ரம் பவேத் த்ருவம். ஸ்ரீக்னஹ கோக்னஹ கிருதக்னஹ ச பிரம்மக்னஹ குருதல்பகஹ ஜீவன் முக்தஹ பவேத் பூதஹ மத்பக்த ஸ்பர்ஷ தர்ஷனாத். ஸோ மத்பக்த ஸ்பர்ஷ தர்ஷனாத், என்னுடைய பக்தர்களை பார்த்தாலோ அவர்களுடைய ஒரு தொடுவதற்கு பாக்கியம் கிடைச்சாலோ, ஸ்திரீக்னக யாருக்கெல்லாம் பூதமாயிடும், பூதம்னா புனிதம், யாருக்கெல்லாம் புனிதம் கிடைக்கும்னு சொன்னால், ஸ்திரீக்னக ஒரு பெண்ணை கொன்றவன், கோக்னக பசுவை கொன்றவன், கணத்தின்னு கொல்றது, கோக்னக பசுவை கொன்றவன், கிருத்தக்னக நன்றி கொன்றவன், யாருக்கு நன்றியை செய்யாமல் நன்றி கொன்றவன், பிரம்மக்னக ஒரு பிராமணனை கொன்றவன், குரு தல்பக ஒரு தன்னுடைய குருவுடைய மனைவியை பெண்டாள நினைத்தவன் அவன் அப்புறம் ஜீவன் முக்தக பவேத் பூத்தக, அதாவது அவனுக்கே ஜீவன் முக்தன் ஆயிடுவன். இப்பேற்பட்ட பாவிகள் கூட என்னுடைய பக்தர்களை பார்த்தாலோ அவர்களை தொடுவது, பாதம் தொடுவதற்கு பாக்கியம் கிடைச்சாலோ அவர்கள் எல்லாரும் கூட ஜீவன் முக்தியை அடைந்து இங்கிருந்தே முக்தியை அடைந்தவர்களாக பவேத் பூத்தக அவ்வளவு புனிதப்பட்டு விடுவான். ஏன்னா பக்தர்கள் சத்சங்கத்துக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்குங்கிறார். சத்சங்கம் என்ன பண்ணும், அந்த பாவத்தை மெதுவாக தொலைத்து அப்புறம் அவனை நல்ல வழியில் கொண்டு சேர்க்கும். ब्रह्मग्नः गुरुतल्पगः जीवन मुक्तः भवेत् पूतः मद्भक्त स्पर्श दर्शनात्. एकादशी विहीनश्च सद्याहीनः अत नास्तिकः नरघाती भवेत् पूतः मद्भक्त स्पर्श दर्शनात्. ஸோ 2-3 ஸ்லோகம் வரிசையாக ஒரு 5-7 ஸ்லோகம் சொல்கிறார் அவர். இவர் அதாவது என்னுடைய பக்தனை பார்ப்பதாலோ அது தொடுவதாலோ என்னென்ன கிடைக்குங்கிறத இன்னும் லிஸ்ட்டு வரிசையாக வர்றது. ஏகாதசி விஹீன, ஏகாதசி விரதம் இல்லாதவன், ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்காதவன், சந்தியாஹீனக சந்தியாவந்தனெல்லாம் பண்ணாதவன், அப்புறம் நாஸ்திகக வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவன், நரகாதி மனிதனை கொல்பவன், அவனும் பவேத் பூதக அவனும் புனிதனாக மாறுவான். ஏகாதசி விஹீனஸ்ச சந்தியாஹீனः அத நாஸ்திகः நரகாதி பவேத் பூதः மத்பக்த ஸ்பர்ஷ தர்ஷனாத். असि जीवी मसी जीवी दावकः ग्रामयाचकः वृषवाहः भवेत् पूतः मद्भक्त स्पर्श दर्शनात्. அசிஜீவின்னு சொன்னோன்னா அசின்னு கத்தின்னு சொல்கிறோம், இல்லை வாழ்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னு சஸ்திரங்கள், இந்த சஸ்திரங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணுறது, சஸ்திரங்களை பண்ணுறது, ஜீவினா அதை பண்ணி விற்பவன். இதெல்லாம் அவன் எதுக்காக வேண்டி பண்ணுறான், இன்னொருத்தர ஹிம்சை பண்ணுறதுக்குள்ள ஆயுதங்களை தானே உண்டாக்குறான். அப்போ அவன் நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை அது. ஸோ அந்த மாதிரி உள்ள வாழ்க்கை உடையவன். மசி ஜீவின்னு சொன்னான்னா லேக்கனம் எழுதுறதுக்குள்ள மஷியெல்லாம் உண்டாக்குறானே. ஸோ அந்த எழுத்துக்கள் நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணுவது. எழுத்துக்கள் பெரிய வாழ் மாதிரி அது. ஸோ அது எழுத்துக்களாலே இன்னொருத்தனை நாசமாக்கிடலாம். இந்த மாதிரி பப்ளிக்கில் அவனோட வாழ்க்கையை டிரைல் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட மசி ஜீவி, அப்படிப்பட்ட வாழ்க்கையுடையவன். தாவகன்னு சொன்னான்னா தூதன் வேலை பண்ணக்கூடியவன், ஒற்றன். இந்த தாவகன்னு மெயினாக ஒற்றன்னு சொல்லலாம். ஏன்னா பிரத்தியாரை எப்படி அந்த கண்ட்ரியோட சண்டை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒற்று வேலை பார்க்குறான் இல்லையா, அந்த ஒற்றர் வேலை பார்க்குறவன். கிராம யாச்சக, கிராமத்தில் போய் பிரிட்சாவிருத்தி,
பிட்சை பண்ணுற யாச்சகம்னா யாசகம், ஒருத்தரையாக போய் பிச்சை கேட்கறது, அப்படிப்பட்ட கீழான வாழ்க்கை உடையவன். விருஷவாகக, அதாவது இந்த வண்டி கால வண்டியெல்லாம் வச்சு ஓட்டுறானே அந்த மாதிரி ஒரு ஜீவனம் வாழ்க்கையை நடத்தக்கூடியவன். இவன் எல்லாருமே பவேத் பூத்தக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மோசமான வாழ்க்கைன்னு சொல்கிறார் பகவான். ஸோ இவன் எல்லாருமே புனிதப்பட்டு விடுவான். எப்படி நல்ல ஒரு பக்தனை, என்னுடைய பக்தனை பார்த்தாலோ தொட்டாலோன்னு சொல்கிறார். मसि जीवी पावकः ग्रामयाचकः वृषवाहः भवेत् पूतः मद्भक्तस्पर्शदर्शनात् विश्वासघाती मित्रघ्नः मिथ्या साक्ष्यस्य दायकः स्थाप्य आहारी भवेत् पूतः मद्भक्तस्पर्शदर्शनात्. ஸோ விஸ்வாசகாதி, நம்பிக்கை கொன்றவன். ஒருத்தர் நம்பிக்கை பணம் கொடுத்துட்டு போயிருப்பான், வந்ததுக்கப்புறம் நீ எங்கிட்ட தரவே இல்லைன்னு போய் சொல்லுவேன். அந்த மாதிரி நம்பிக்கை கொன்றவன். மித்திரகனக, மித்திரனை கொன்றவன். மித்யா சாட்சிய தாயக, பொய் சாட்சி, மித்ரா சாட்சி, மித்யானா பொய் சாட்சியை யார் சொல்கிறானோ அவன். ஸ்தாப்பிய அகாரி, ஸ்தாப்பியன்னு வைக்கப்பட்ட பொருளை ஒருத்தன் பணத்தை வச்சுட்டு போயிருப்பான், ஒரு சாமானை வச்சுட்டு போயிருப்பான், அதை தரலைன்னு சொல்லுவான். ஸோ ஸ்தாப்பிய அகாரி, திருடிடுறான். அந்த அவன்கிட்ட நம்பிக்கையாக வச்சுட்டு போனால் அவனே அதை திருடிப்பிடுறான். ஸோ அதை அபகரித்தவன். அவன் எல்லாரும் கூட பவேத் பூத்தக, அவன் எல்லாரும் கூட ஒரு நல்ல சத்சங்கத்துக்கு என்னுடைய பக்தனை பார்த்தால் அவனும் புனிதப்படுவான். विश्वासघाती मित्रघ्नः मिथ्या साक्ष्यस्य दायकः स्थाप्य आहारी भवेत् पूतः मद्भक्तस्पर्शदर्शनात्. अति उग्रवान् दूषकश्च जारकः पुंसलीपतिः पूतश्च वृषलीपुत्रः मद्भक्तस्पर्शदर्शनात्. அதி உக்ரவான், ரொம்ப கோபக்காரன், ரொம்ப உக்ரமாக இருப்பான், எப்போ பார்த்தாலும் உக்ரமாக இருப்பான். அவனும் தூஷக, பிரத்தியாரை எப்போவுமே தூஷணம் பண்ணுறது, நிந்தனை பண்ணிகிட்டே இருக்கப்பட்டவன், அவளை பற்றி கட்டதையே பேசிட்டு இருப்பான், அப்படிப்பட்டவன். ஜாரகன்னு ஜாரன்னு கள்ளப்புருஷன் அர்த்தம். தன்னுடைய கணவன் விட்டுட்டு இன்னொருத்தரை போய் தேடுறாளே அந்த மாதிரி ஜாரகக, கள்ளப்புருஷனாக இருக்கக்கூடியவன். பும்சலீபதிகி, வேசியோடைய கணவன். வேசியோடைய கணவன் எப்பேற்பட்ட கேடுகாலமான வாழ்க்கை அவன், அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஸோ அவன் எல்லாரும் கூட பூத்தஷா, அது மட்டும் இல்லை விஷலி புத்திரக, விஷலின்னு சூத்ரன், சூத்ரனுக்கு பிறந்த ஒரு மகன். ஸோ அந்த ஜாதியில் வந்தால் கூட பூத்தஷா, அவனும் புனிதமடைவான். மத்பக்த ஸ்பர்ஷ தர்ஷனாத். अति उग्रवान् दूषकः च जातकः पुष्टलीपतिः पूतश्च वृषलीपुत्रः मद्भक्तस्पर्शदर्शनात्. शूद्राणां सूपकारश्च देवलः ग्रामयाजकः अदीक्षितः भवेत् पूतः मद्भक्तस्पर्शदर्शनात्. சூத்ரானாம் சூப்பக்காரன்னா பருப்பு செய்யக்கூடியவன் அர்த்தம். சூப்பான பருப்பு, இங்கே சூப்பான்னு சொல்லும்போது சமையல்னு எடுத்துக்கணும். ஸோ சூத்ரர்களுக்கு சமைச்சு போடுறவன் அவன், அந்த மாதிரி வேலை பண்ணுறவன். தேவலகான்னு சொன்னான்னா அவன் வந்து ரொம்ப கீழான ஒரு பிராமணன், அவனுக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றான், அப்படிப்பட்ட ஒரு கீழான பிராமணன். ஸோ அந்த மாதிரி தேவலகா, அதாவது தேவலர்னு ஒரு ரிஷியை எடுத்திருக்கார், ப்ராபப்ளி அவருக்கு பணமே இல்லாமல் பிக்ஷை எடுத்து சாப்பிட்ருப்பதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவன் தேவலகா. கிராம யாஜகன்னு சொன்னா கிராமத்தில் ரொம்ப பாமர ஜனங்களுக்கு போய் யாகம் பண்ணி கொடுக்குற புரோஹிதர்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட கீழான அது ஒரு புரோஹிதர். அதீட்சிதகா, தீட்சையே எடுக்காமல் யாகம் எல்லாம் பண்ணினான்னா அதுவும் தப்பு. தீட்சையோடு இருக்கணும். தீட்சான்னு என்னது, அந்த முடியெல்லாம் எடுக்கப்படாது, தாடி மீசையெல்லாம் வளர்க்கணும், எல்லாம் இருக்கே, தீட்சையெல்லாம் இருக்கே. அந்த மாதிரி தீட்சை எடுக்காதவன் அவனெல்லாம் கூட பவேத் பூத்தக, புனிதப்பட்டு விடுவான். மத்பக்த ஸ்பர்ஷ தர்ஷனாத். शूद्राणां शुभकारश्च देवलः ग्रामयाजकः अदीक्षितः भवेत् पूतः मद्भक्तस्पर्शदर्शनात्. சுபகாரஷ்டான்னு வாசிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பகாரஷ்டா அர்த்தமே மாறிடுது. சூப்பகாரஷ்டா पितरं मातरं भार्यां भ्रातरं तनयं सुतां गुरोः कुलं च भगिनीं चक्षुः हीनं च बान्धवं श्वश्रूं च श्वशुरं चैव यो न पुष्णाति सुन्दरी स महापातकी पूतः मद्भक्तस्पर्शदर्शनात्. லிஸ்ட் பெருசாக இருக்குது. அம்மா அப்பாவை, பிதரம் மாதரம் அப்பா அம்மாவை, பாரியாம் பெண்டாட்டி, பிராத்தரம் பிரதர், தனயம் பிள்ளை, சுதாம் பெண். ஸோ பிள்ளை பொண்ணு, குரோஹோ குலம் ச குருவுடைய குலத்தையும், அப்புறம் பகினி சிஸ்டர்,
சச்சுர்ஹீனம் ச பாந்தவம், ஒரு பந்துவாக இருக்கான், ரிலேட்டிவாக இருக்கான், அவனுக்கு கண் இல்லை, அப்படிப்பட்டவனையும் ஸ்வஸ்ரூம், ஸ்வஸ்ரூம் மாமனார், சாரி ஸ்வஸ்ரூ மாமியார், ஸ்வசுரம் மாமனார், செய்வ யோனா புஷ்ணாதி, அவளை எல்லாம் போஷணம் பண்ணணும். ஒரு மனிதனோட கடமை அம்மா அப்பா பார்த்துக்கணும். குருவோட குலம் கீனமாக இருந்தாலும் அவளுக்கு நிறைய தான தர்மம் பண்ணி அவளை காப்பாற்றணும், சிஸ்டரை காப்பாற்றணும், அப்படி எல்லா கடமையும் இருக்கக்கூடியவன் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, மாமியார் மாமனார்லாம் ரட்சிக்கலை. ந புஷ்ணாதி, அவன் புனிதப்படுத்தவில்லை என்றால், புஷ்ணாதினா போஷணம் பண்ணலை, அவளை கவனிக்கலை என்றால், ஹே சுந்தரி, ஹே லக்ஷ்மி கேளு, ச மகாபாதகி, அவன் மகாபாதகம் பண்ணின பாவி அவன், அவனும் மத்பக்த ஸ்பர்ஷனா பூத்தக, என்னுடைய பக்தனை பார்த்தா அவனை தரிசனம் பண்ணாலோ, அவனை நமஸ்காரம் பண்ணினாலோ பூத்தக புனிதம் அடைந்து விடுவான். பிதரம் மாதரம் பாரியாம் பிராதரம் தனயம் சுதாம் குரோஹோ குலம் ச ரஜினிம் சக்ஷுஹு கிஹீனம் ச பாந்தவம் ஸ்வஷ்மும் ச ஸ்வஷ்டுரம் சைவ யோ ந புஷ்ணாதி சுந்தரி ச மகாபாதகி பூத்தः மத்பக்த ஸ்பர்ஷ தர்ஷனாத் அஸ்வத் நாசகः சைவ மத்பக்த நிந்தகः ததா சூத்ர அன்ன போஜி விப்ரஸ்ச பூத்தः மத்பக்த தர்ஷனாத். ஸோ அஸ்வத்த நாசகः, அஸ்வத்தனா ஆலமரத்தை வெட்டுறவன், ஆலமரத்தெல்லாம் வெட்டப்படாது, பகவானுடைய சொரூபமாக இருக்குது. ஏன்னா அஸ்வத்தம்னே சொல்கிறார் பகவான், என்னோடய சொரூபம் தான், நானே ஆலமரமாக தான் இருக்கேங்கிறார். ஸோ அப்படி ஆலமரத்தை எல்லாம் வெட்டக்கூடியவன். மத்பக்த நிந்தக்காக, என்னோடய பக்தரெல்லாம் நிந்தனை பண்ணிகிட்டே இருக்கான் இல்லையா, ஸோ அந்த நிந்தனை பண்ணக்கூடியவன். அப்புறம் விப்ர, சூத்ர அன்னபோஜி விப்ர, ஒரு பிராமணன் சூத்திரனால் சமைக்கப்பட்ட சாதத்தை சாப்பிட்டாள் என்றாலோ அவனும் அந்த பாவிகளும் மத்பக்த தர்ஷனாத் பூத்தக, என்னுடைய பக்தரை பார்ப்பதாலேயே புனிதமடைவான். அஸ்வத்த நாசகः சைவ மத்பக்த நிந்தகः ததா சூத்ர அன்ன போதி விப்ரஸ்ச பூதः மத்பக்த தர்ஷனாத். தேவ திரவ்ய அபஹாரி ச விப்ரத்ரவ்ய அபஹாரகः லாக்ஷா லோக ரசானாம் ச விக்ரதா பூததா. அடுத்த ஸ்லோகத்தையும் படிச்சிருங்கப்பா. महापातकिनश्च एव शूद्राणां शवदाहकः हु एते पूताश्च मद्भक्तस्पर्शदर्शनात्. ஓகே, ஸோ இதை இன்னொரு லிஸ்ட் இதோடு முடியுது. தேவத்ரவிய அபகாரி, அதாவது தேவத்ரவியன்னா தேவனோட கோவில்னு அர்த்தங்க. கோவிலில் நகை போட்டிருப்பா சாமிக்கு, அதை வந்து திருண்டு போகிறது. இப்போ இதில் சபரிமலையில் தானே நடந்திருக்கு, சாமியோட கோவிலேருந்து திருடி இருக்காளே. ஸோ அந்த தேவனுடைய கோவிலோட திரவியத்தை யார் அபகரிக்கிறார்களோ, விப்ரத்ரவிய அபகாரக்காக, பிராமணனோட சொத்தை யார் அபகரிக்கிறார்களோ, லாட்சா லோகரசானாம்ச விக்ரேதா, லாட்சா ரசம்ங்கிறது வந்து இந்த கல்லுன்னு சொல்லலாம், ஏதோ ஒரு செடி, இதெல்லாம் பேர், அதுலேருந்து வரக்கூடியது வந்து கல். ஸோ அந்த கல் அது மாதிரி. அப்புறம் இந்த பிளட்டை விற்கிறவன்கிறான், லோகங்கிறது பிளட்டுங்கிறது என்னது, அனிமல் ரத்தத்தோட சொட்ட தானே விற்கிறான். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விற்கிறேதா யார் விற்கிறானோ, அப்புறம் துகித்துவும் விற்கிறேதா, பெண்ணையே விற்கிறானே, ஒரு துபாயோட மாப்பிள்ளை அவனுக்கு கொண்டு விற்றுப்படுறானே பொண்ணை. ஸோ அந்த மாதிரி பெண்ணை விற்கக்கூடியவன், இப்படிப்பட்ட மகாபாதக செயல்களை செய்யக்கூடியவர்கள் கூட சவதாக சூத்ரானாம் சவதாக, சூத்ரர்களுடைய சவத்தை எரிப்பவன். சவம் எரிக்கிறது வந்து ஒரு புனிதகாரின்னு சொன்னால் கூட இந்த சூத்ரானாம் சவதாக வந்து அவ்வளவு சிலாக்கியமாக இல்லைங்கிறார் பகவான். ஏதே இவா எல்லாருமே பூதாக பவேயு, இவர்களும் புனிதமடைவார்கள். எப்போ? மத்பக்த ஸ்பர்ஷ தர்ஷனாத், என்னுடைய பக்தர்களை பார்க்கும்பொழுது புனிதமடைவார்கள். இவ்வளோ கேடு கூட ஒரு பகவானுடைய பக்தரை பார்த்தால், பார்க்கறது மட்டும் இல்லை, முதல்ல ஃபாலோ பண்ணணும். இது பார்வைங்கிறது முதல்ல பார்வை பட்டாலே இவாளை திருத்துவா. அதுக்கு தான் சொல்கிறார் பகவான், இவாளுடைய கெட்ட செயலேருந்து மீளறதுக்கு அந்த பக்தரோட பார்வை கடாட்சம் கிடச்சாதான் அதுக்கப்புறம் இந்த தொழிலில் இருந்தெல்லாம் மீண்டு வருவான். அப்படி எடுத்துக்கணும் நம்ம. வெறும் ஜபத்தாலேயே கலியுகத்தில் வந்து மோட்சம் கிடைக்குன்னு சொல்கிறா. வெறும் ஜபத்தாலெல்லாம் கிடைக்காது. ஜபம் பண்ண 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 பகவானுடைய அந்த தியானம் மனசில் வரும், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞானம் வரும், பகவான் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கிற ஆசை வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஞானம் வரும். அப்படி தான் அந்த ஞானாத்து மோட்சக தான். ஞானம் வந்தப்புறம் தான் மோட்சம். சும்மா இப்படி சொல்லலாம், பேஸ், அது ஆதாரம். முதல்ல அங்கே என்ட்ரி பாயிண்ட்டை சொல்கிறாங்க. देवद्रव्य अपहारी च विप्रद्रव्य अपहारकः लाक्षालोह रसानां च प्रेता दुहितुः तथा महापादकिंश्च एव शूद्राणां शवदाहकः भवेयुः एते पूताः च
दर्शनात् महालक्ष्मीः उवाच भक्तानां लक्षणं ब्रूहि भक्त अनुग्रहकातर येषां तु दर्शनस्पर्शात् सद्यः पूता नर अधमाः. சரி, பக்தரை பார்த்தா புனிதமடைவார்கள், பக்தரை பார்த்தா புனிதமடைவார்கள் சொல்லிகிட்டே இருக்கேல, அந்த பக்தனோட லட்சணம் எப்படி இருக்கும், அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இவன் பக்தன் சிறந்த பக்தன் எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்குறா. பக்த அனுகிரக காத்தரான்னு கூப்பிட்றா. பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுலேயே ஈடுபாடு கொண்டவரே பகவானே, பக்தானாம் லக்ஷணம் ப்ரூஹி, அந்த பக்தர்கள் எப்படி இருப்பா, அவளோட லட்சணம் எப்படி இருக்குங்கிறதை சொல்லுங்கோ. ஏஷாம் து தர்ஷனாத், எவர்களுடைய தர்ஷனம் ஸ்பர்ஷனத்தினால நர அதமாக பூதாக, நரர்களில் கீழானவர்கள் கூட புனிதப்படுவார்களோ அப்படிப்பட்டவர்கள் லட்சணம் என்ன? महालक्ष्मीः उवाच भक्तानां लक्षणं ब्रूहि भक्त अनुग्रह कातर येषां सुदर्शन स्पर्शात् सद्यः पूता नराधमाः. हरिभक्ति विहीनाश्च महा अहंकार संयुतः स्वप्रशंसारथा दुर्धूर्ताः शताश्च साधु निंदकाः पुनन्ति सर्वतीर्थानि येषां स्नान अवगाहनात्. ஸோ ஹரிபக்தி விஹீனாஷா, ஹரிபக்தியே இல்லை, ஒருத்தன் பக்தனே இல்லை, ரொம்ப மோசமானவன். ஸோ அப்படி இல்லாதவன் மகா அகங்கார சம்யுதக, நான்கிற அகங்காரம் ரொம்ப இருக்குது, அப்படிப்பட்டவர்கள் அந்த அகங்காரத்தோடு கூடியவர்கள். ஸ்வபிரசம்சாரத்தை, தன்னையே புகழ்ந்துட்டு இருப்பான், பீட்டிங் தேர் ஓன் ட்ரம்பட்னு சொல்லுவா இல்லையா, அவளை தன்னோட புகழையே பாடிட்டு இருப்பான். ஸோ அப்படி தன்னுடைய புகழையே பாடக்கூடியவர்கள், அதிலேயே ஈடுபாடு கொண்டவர்கள். தூர்த்தாக, தூர்த்தர்கள், கெட்டவர்கள், துஷ்டர்கள். ஷட்டாகா, ஷட்டாகான்னு சொல்ல மோசமானவன், கேடுகட்டவன். சாது நிந்தகாக, சாதுக்களையெல்லாம் நிந்தனை பண்ணிகிட்டே இருப்பான், நல்லவர்களையெல்லாம் நிந்திச்சுட்டே இருப்பான், அப்படிப்பட்டவர்கள். ஏஷாம் ஸ்நான அவகாகனாத்து, நீங்கள் சொன்னாலே பக்தர்கள் அவர்கள் குளிக்கிறதுனால, உங்களோட நதியில் பக்தர்கள் குளிப்பார்கள், அவர்கள் குளிக்கிறதுனால உங்களுடைய பாபம்லாம் நீங்கள் சொன்னீர்கள். ஸோ அவள் எப்படி இருப்பாள்? ஏஷாம், எவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஸ்நான அவகாகனாத்து. ஸோ இந்த மாதிரி கீழ்கட்ட ஆள்களும் எங்கிட்ட குளிப்பா. ஸோ எங்கள்கிட்ட குளிக்கும்போது அந்த பக்தர்கள் குளிப்பதால் நாங்கள் புனிதம் அடைவோம்னு சொல்லியிருக்கேன். அவளுடைய லட்சணம் என்னன்னு திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. சர்வ தீர்த்தானி புனந்தி, எல்லா தீர்த்தங்களும் புனிதமாக்கி விடும்னு சொல்கிறீங்களே, அந்த லட்சணம் சொல்லுங்கோ. हरिभक्ति विहीनाश्च महा अहंकार संयुतः स्वप्रशंसा रता धूर्ताः षडाः च साधु निन्दकाः पुनन्ति सर्वतीर्थानि येषां स्नान अवगाहनात्. येषां च पादरजसा पूताः पाद उदकान्महि येषां सन्दर्शनं स्पर्शं यो वा वाञ्छन्ति भारते सर्वेषां परमो लाभः वैष्णवानां समागमः. ஏஷாம் பாதரஜசா பூத்தாக, எந்த பக்தர்களுடைய பாத தூளியினால், பாத ரஜஸ் தூளி, எவர்களுடைய பாத தூளியால், அது மட்டும் இல்லை பாத உதகாத், அவர்களுடைய அந்த பாதத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி, அவள் காலலம்புற தண்ணி, அந்த தண்ணீர்னால, உதகம்னா தண்ணி, மகி பூதா, அந்த பூமியே புனிதப்படுகிறதோ, எவர்கள் குளிக்கிறதுனால பாத ரஜசா, அவர்களுடைய பாதத்தினால பூமியும் புனிதமாகிறது அவர்களுடைய பாத நீர்னால. ஏஷாம் சந்தர்சனம் ஸ்பர்ஷம், எவர்களை பார்ப்பதால், அவர்களுடைய ஸ்பரிசத்தால், தொடுவதால், ஏச்ச வாஞ்சந்தி பாரதே, பாரதத்தில் அவர்களை விரும்பப்படுகிறார்கள் இல்லையா, வரணும், நம்ம வீட்டுக்கு வரணும், பக்தர்களாக நம்ம வீட்டுக்கு வரணும், அப்படிலாம் எல்லாரும் விரும்புகிறார்கள். அப்படி எவர்களை அந்த பாரத பூமி விரும்புகிறதோ, பாரதத்தில் சர்வேஷாம் பரமோ லாபக வைஷ்ணவானாம் சமாகவக, எல்லாருக்குமே லாபம். ஸோ யாருக்கு அந்த பக்தர்கள் வரணும், அந்த பக்தர்களால் வரக்கூடிய லாபம் இது. எஸ்பெஷலி வைஷ்ணவானாம் சமாகக, விஷ்ணு பக்தர்கள், வைஷ்ணவானான விஷ்ணு பக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள்லாம் கூடி வரும்போது எல்லாருக்குமே அது பரமமான லாபமாக இருக்குமோ. ஸோ இதெல்லாம் முதல் ஸ்லோகத்தோடு அன்வயம் பண்ணிக்கணும். அந்த பக்தர் லட்சணத்தை சொல்லுங்கள். எவர்களை வர்றதற்கு ஆசைப்படுகிறார்களோ, எவர்களுடைய பாத ஜலத்தால் பூமி புனிதம் அடைகிறாளோ, இப்படிப்பட்ட எல்லாரும் சேருவதனால எல்லாருக்கும் லாபம் ஏற்படுகிறதோ, அப்படிப்பட்ட பக்த லட்சணத்தை சொல்லுங்கள். இன்னும் முதல் ஸ்லோகத்தோடு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அதை येषां च पादरजसा पूता पाद उदकान्महि येषां सन्दर्शनं स्पर्शं ये वाञ्छन्ति भारते सर्वेषां परमो लाभो वैष्णवानां समागमः.
न हि अम्मयानि तीर्थानि न देवामृतशिलामयाः ते पुनन्ति अपि कालेन विष्णुभक्ताः क्षणात् अहो. அம்மையானி அம்மையானின்னு சொன்னோன்னா அப்புங்கிறது அம்முன்னு ஆயிடுறது. அப்புன்னா வாட்டர். ஸோ அம்மையானின்னு சொன்னான்னா தீர்த்தம் வாட்டர்னு அர்த்தம். அம்மையானி தீர்த்தானி தண்ணீர் நிறைந்த தீர்த்தங்கள். அவர்கள் எல்லாருமே புனிதப்படுத்துவார்கள். தண்ணீர் நிறைந்த தீர்த்தங்களோ அல்லது தேவாகா தேவர்கள் மிருத்து சிலாமையாக களிமண்ணால் செய்யப்பட்ட விக்கிரக வடிவத்தில் இருந்தாலும் அந்த தேவர்களும் அப்போ நீரும் அந்த தேவர் சிலைகளும் தேபி புனந்தி அவைகளும் புனிதப்படுத்தும். காலேன காலம் ரொம்ப நாள் இது பண்ணணும். ரொம்ப நாளாக தீர்த்தத்தில் குளித்தாலோ இல்லை அந்த மண்ணாலான விக்கிரகத்தை ரொம்ப நாள் தொழுதாலோ அவர்கள் புனிதப்படுத்துவார்கள். ஆனால் விஷ்ணு பக்தாக க்ஷணாத் விஷ்ணு பக்தர்கள் ஒரே க்ஷணத்தில் பார்த்த மாத்திரத்திலே புனிதப்படுத்தி விடுவார்கள். ஸோ நாகி அம்மையானே நானது இவைகளெல்லாம் உடனடியாக புனிதப்படுத்தாது. லேட்டாக ரொம்ப நாள் பூஜை பண்ணினாலோ ரொம்ப நாளாக ஒரு மாதம் உட்காந்து காசியில் உட்காந்து ஸ்நானம் பண்ணினாலோ அப்படி புனிதப்படுத்தும். ஆனால் விஷ்ணு பக்தர்களை பார்த்தால் அந்த க்ஷணமே புனிதமடைவார்கள். தாஹி அம்மையானி தீர்த்தானி ந தேவாமிருதசிலாமயாः தே புனந்தி அபி காலேன விஷ்ணு பக்தாः க்ஷணாத் அஹோ. சூதோ உவாச்ச महालक्ष्मी वद श्रुत्वा लक्ष्मीकान्तश्च सस्मितः निगूढतत्त्वं कथितुम् अपि श्रेष्ठ उपचक्रमे. श्रेष्ठः उपचक्रम. ஸோ சூதர் சொல்கிறார் எங்க நைமிஷாரியனில் சௌனகாதி முனிவர்கள்ட்ட பேசுகிறார் இது பௌராணிகர். மகாலட்சுமி வச்ச ஸ்ருத்வா மகாலட்சுமி இவ்வாறு பேசின உடனே யார் பகவான் நாராயணனை பார்த்து பேசுகிறான். அப்போ லக்ஷ்மியோடைய காந்தனான நாராயணன் சஸ்மிதக சிரிக்கிறார். அவருக்கு சிரிப்பு வருது. நிகூட தத்துவம் இது ரகசியமான தத்துவமான விஷயத்தை கதித்தும் அப்படி சிரேஷ்டக உபசக்கரமே சிரேஷ்டனான அந்த நாராயணன் கதித்தும் அதாவது அவளுக்கு இந்த விஷயத்தை சொல்லலாம். என்ன ரகசியம், பக்தர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற லட்சணத்தை சொல்கிறதுக்காக உபசக்கரமேனது ஹீ ஸ்டார்டட் அவர் நெருங்கினார். ஹீ கேம் நியர் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்ல ஆரம்பித்தார். महालक्ष्मी वचः श्रुत्वा लक्ष्मीकान्तश्च सस्मितः निगूढतत्त्वं कथितुम् अपि श्रेष्ठः उपचक्रमे. श्रीभगवान् उवाच भक्तानां लक्षणं लक्ष्मी गूढं श्रुतिपुराणयोः पुण्यस्वरूपं पापघ्नं सुखदं मुक्तिदम्. ஸோ பகவான் சொல்கிறார் லக்ஷ்மி நான் சொல்கிறேன் கேளு. பக்தானாம் லக்ஷணம் பக்தர்களோட லட்சணம் தானே கேட்டாய், நான் சொல்கிறேன். கூடம் ரொம்ப மறைக்கப்பட வேண்டியது, ரொம்ப முக்கியமானது. ஸ்ருதி புராணயோகோ கூடம் வேதத்திலையும் புராணங்கள்லையும் ரொம்ப சொல்லலை. அந்த மறைக்கப்பட்ட அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். புண்ணிய ஸ்வரூபம் புண்ணியமே உடையதாக இருக்கக்கூடியது இந்த பக்தர்களுடைய லட்சணம். பாபக்னம் பாபத்தை கொல்லக்கூடியது. சுகதம் மனிதர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. முக்திதம் இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய போகங்களை தரக்கூடியது. செத்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய மோட்சத்தை தரக்கூடியது இந்த பக்தர்களுடைய லட்சணமாகப்பட்டது. ஸ்ரீ பகவான் உவாச்ச பக்தானாம் லக்ஷணம் லக்ஷ்மி கூடம் ஸ்ருதி புராணயோः புண்ணியஸ்வரூபம் பாபக்னம் சுகதம் முக்திதம். सारभूतं गोपनीयं न वक्तव्यं कालेषु च त्वां पवित्रां प्राणतुल्यां कथयामि निशामय. சாரபூதம் ரொம்ப சாரமான விஷயமம்மா இது. கோபனீயம் மறைக்கப்பட வேண்டிய, எல்லாருக்கும் ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது, மறைக்கப்பட வேண்டிய ரகசியமான விஷயம். ந வக்தவ்யம் கலேஷு கெட்டவர்களுக்கு சொல்லக்கூடாது. ஸோ கெட்டவர்கள் இதை வச்சு நின்று கேள்வி பண்ணிட்டு இருப்பா. அதனால் அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. துவாம் பவித்ராம் நீ பவித்திரமானவள், பிராணத்துல்யம் என்னுடைய பிராணனே போன்றவள் நீ, அதனால கதையாமி சொல்றேன் நான் உனக்கு. நிஷாமைய நீ கேள். சாரபூதம் கோபனீயம் ந வக்தவ்யம் கலேஷு ச த்வாம் பவித்ராம் பிராணதுல்யாம் கதையாமி நிஷாமய. गुरुवक्त्राद् विष्णुमन्त्रः यस्य कर्णे पतिष्यति वदन्ति वेदाः तं चापि पवित्रं च नरोत्तमं पुरुषाणां शतं पूर्वं तथा तज्जन्म मात्रतः स्वर्गस्थं नरकस्थं वा मुक्तिम् आप्नोति तत्क्षणात्.
ஸோ குருவுடைய முகமாக குருமுகமாக அவர் போயிட்டு விஷ்ணு மந்திரக விஷ்ணுடைய மந்திரத்தை எஸ்ய கர்ணே பதிஷதி அந்த குருவாய் மூலமாக எவருடைய காதில் அந்த மந்திரம் விழுகிறதோ அப்படின்னா குரு மூலமாக மந்திரத்தை அடையணும். ஸோ வதந்தி வேதாக வேதம் என்ன சொல்கிறதுன்னா தம்சாபி பவித்ரம் அவன் புனிதம் அடைகிறான்னு சொல்கிறது. ஸோ குரு மூலமாக விஷ்ணு மந்திரத்தை அறிஞ்சாலே அவன் புனிதமாக்கி விடுகிறான். பவித்ரம் ச நரோத்தமம் நரர்களிலே உத்தமமான ஒரு மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். அது மட்டுமில்லை ததா தத் ஜென்ம மாத்திரத்தக அவனுடைய ஜென்மம் மட்டுமில்லை அவனுடைய ஜென்மத்திலிருந்து சதம் பூர்வம் புருஷானா அவனுக்கு முன்னாடி 100 தலைமுறை பூர்வம் புருஷானாம் சதம் முன்னாடி பிறந்த 100 தலைமுறைகள். அதுக்கப்புறம் சொர்க்கஸ்தம் நரகஸ்தம் வா அவள் சொர்க்கத்தில் இருக்கலாம் நரகத்தில் இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம். அவளுக்கு முக்தி மாப்புனோதி தட்சணாத் அவளுக்கு அந்த க்ஷணமே முக்தி ஏற்பட்டு விடுகிறதுன்றார். அப்படின்னா அவளுக்கு அந்த ஜென்மத்தோடு அதுக்கப்புறம் கிடையாது ஜென்மம். முன்னாடி பிறந்திருப்பா பல பாவங்கள்னால கர்மத்தினால பிறந்திருப்பா மனிதனாகவோ தேவனாகவோ எங்கோனா பிறந்திருப்பா. ஆனால் இவன் பண்ணுற புண்ணியத்தினால 100 தலைமுறை அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் இல்லாத மாதிரி முக்தியை அடைந்து விடுவார்கள். Radhe Krishna, first line Guru Vaktrat Vishnu Mantra Yasya Karne Patishyati Vadanti Vedaha Samchapi Pavitram Chanarottamam Purushanam Shatam Purvam Tata Janma Patratah Swargastam Narakatva Muktim Apnoti यैः कैचिद् यत्र वा जन्म लब्धं येषु च जन्तुषु जीवन् मुक्ताः तु ते पूताः यान्ति काले हरेः पदम्. ஸோ யைஹி கஷ்டித் யார் ஒருவன் எவர்களால் ஜென்ம லப்தம் அதாவது இந்த மனிதனால் இந்த மனிதனோட புண்ணியத்தினால அவள் எந்த ஜென்மத்தை எடுத்திருந்தாலும் எந்த ஒரு ஜந்துவாகவோ புழுவாகவோ பூச்சா எந்த வேணால் ஜென்மம் எடுத்துருக்கட்டும். ஏஷுச்ச ஜந்துஷு எந்த ஜந்துவாக எந்த கீழான பிறவை வேணால் இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஜந்துவாக வேணால் பிறந்திருக்கட்டும் இவனால் ஜீவன் முக்தாக தூ அப்போ ஜீவன் வாழ்க்கையிலேயே அவர்கள் அந்த டைமே ஜீவன் முக்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். மனுஷனாக பிறவி எடுத்திருந்தானா உடனே அந்த ஸ்டேஜ்லேயே அவன் ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். தே பூத்தாக புனிதமடைகிறார்கள். யாந்தி காலே ஹரேஹே பதம் காலேன்னா அவன் காலம் முடிஞ்ச உடனே அவன் ஹரியுடைய பதத்தை அடைவான். எல்லாம் இவன் பண்ணுற புண்ணியத்தினால இவன் செய்த விஷ்ணு மந்திரத்தினால. யைஹி கஷ்டித் யத்ர வா ஜன்ம லப்தம் யேஷு ச ஜन्तु ஜீவன் முக்தாः து தே பூதாः யாந்தி காலே ஹரேஹே பதம். ராதே கிருஷ்ணா இதுல மத்பக்தி யுக்தः மத்யः ச ச முக்தः மத்குணான்விதः மத்குண அதீன விருத்திः யஹ கதா ஆவிஷ்டஸ்ச சந்ததம். ஸோ மத்குண அதீன விருத்திகி அதாவது என்னுடைய குணங்களையே பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த புத்தி அந்த விருத்தி அந்த ஈடுபாடு கொண்டவன். ஸோ என்னுடைய குணங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வாழ்க்கை வாழ்பவன். கதா ஆவிஷ்ட கதா கதையை கட்டுனே இருக்க கதை எப்போது ஈடுபாடாக இருக்கு அவனுக்கு அதுலேயே புகுந்துருக்கான்னு அர்த்தம். ஆவிஷ்டகான்னு கதைக்குள்ளேயே நுழைஞ்சு விடுறான்னு எல்லா பிரவச்சனத்துக்கும் அட்டண்டன்ஸ் அங்கே ப்ராப்பராக பண்ணிவிடுவன் அவன். ஸோ அப்படி கதையில் ஈடுபாடு கொண்டவன் சந்ததம் ஆல்வேஸ் அப்படி இருக்கக்கூடியவன். மர்த்தியஷ்ச சக முக்தக அவன் மனித பிறவி எடுத்தாலும் அவன் நிச்சயமாக முக்தியை அடைந்து விடுவான். மத்பக்தி யுக்தக மத்குணான்விதக என அவன் என்னுடைய பக்தியோடு கூட இருக்கிறான். என்னுடைய குணங்களையே அவன் அன்விதக கூடி இருக்கிறான். என்னுடைய குணங்களை பாடி ஆடி என்னுடைய குணங்களையே ஏற்றுக்கொண்டு அப்படி பிறக்கிற மனிதன் முக்தியை அடைந்து விடுகிறான். மத்பக்தி யுக்தஹ மத்யஷ்ச சஹ முக்தஹ மத்குண அன்விதஹ மத்குணாதீன யஹ கதா ஆவிஷ்டஸ்ச சந்ததம். மத்குண ஸ்ருதி மாத்ரேன ச ஆனந்தஹ புலகான்விதஹ ச கத்கதஹ ச அஸ்ரு நேத்ரஹ ஸ்வாத்ம விஸ்மிருத ஏவ ச. ஸோ மத்குண ஸ்ருதி மாத்திரன ஸ்ருதின்னு காதில் கேட்டு
என்னுடைய குணங்களை காதால் கேட்ட மாத்திரத்தில் ஆனந்தம் பொங்கிடுது அவனுக்கு. பகவானுடைய பஜனைக்கு போனால் ஆனந்தமே ஆடுறான் பாடுறான்லாம் பண்ணுறான் இல்லையா. புலக அன்விதக ஒரே புலகாங்கிதம் அடைகிறான். சத்கத்கதக தொண்டையில் அப்படி வார்த்தை வரமாட்டேங்கிறது, தழுது எழுக்கிறது பகவானுடைய கதையை கேட்குறோச்சே. சொல்லுவா பெரியவா சொல்லுவா, எப்படி தான் இவாளெலாம் ராமாயணம் சொல்கிறாளோ, என்னால் ராமாயணம் படிக்கிறோச்சே கண்ணில் கண்ணீராக வரதே, பேச முடியல என்னால், அந்த மாதிரி வரணும், அதான் பக்தி. ஸோ கத்கதக அப்படி கத்கதமாக இருக்குது அதுக்காக கதையை கேட்குறோச்சே. அஸ்ருநேத்திர கண்ணில் கண்ணீராக கொட்டுறது, ராமர் கஷ்டப்படுறாருன்னா கண்ணில் இவனு கண்ணீர் வருது. அப்படிப்பட்டவன் ஸ்வ ஆத்ம விஸ்மிருத ஏவச்ச, தன்னையே மறந்து விடுகிறான். அவனுக்கு தன்னினைவே இல்லை, பகவான்டே போயிடுறான், தன்னையே மறந்து விடுகிறான். மத்குண ஸ்ருதி மாத்ரேன ச ஆனந்தஹ புலக அன்விதஹ ச கத்கதஹ ச அஸ்ருநேத்ரஹ ஸ்வ ஆத்ம விஸ்மிருத ஏவச்ச ந வாஞ்சதி சுகம் முக்திம் சாலோக்யாதி சதுஷ்டயம் பிரம்மத்வம் அமரத்வம் வா தத் வாஞ்சா மம சேவனே. ஸோ அவருக்கு முக்தி கூட பிடிக்காது. நான் வாஞ்சதி சுகம் முக்தி, அந்த முக்தியில் இருக்கக்கூடிய சுகத்தை அவன் விரும்ப மாட்டான். ஏன்னா இந்த பஜனையே கேட்டுட்டு இருக்கலாம், இதுவே நல்லா இருக்கேன்னு நினைப்பான். ஸோ அந்த மாதிரி பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஆசைப்படுவனே தவிர எனக்கு மோட்சம் தரேன்னா கூட அதை கூட அவன் அது டோன்ட் கேர்னு இருப்பான். சாலோக்கிய ஆதி சதுஷ்டயம் என்னது? சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், அப்படி 4 சொல்கிறோம் இல்லையா, 4 விதமான முக்தி. அது மாதிரி 4 விதமான முக்தியை கூட அவன் விரும்ப மாட்டான். பிரம்மத்துவம் அமரத்துவம் வா, இல்லை பிரம்ம பதவி தரேன் வேண்டாம்பன். அமரத்துவம் தேவனா இருக்கியா வேண்டாம். தத் வாஞ்சா மம சேவனே, அவனோட இஷ்டம் எல்லாம் எனக்கு சேவை பண்ணணும், எனக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவானுக்கு பக்தி பண்ணணும், அவ்வளவுதான் அவனுடைய விருப்பமே தவிர சொர்க்கமோ பிரம்மஸ்லோகமோ பிரம்மலோகமோ முக்தியோ வேண்டாம் அவன். ந வாஞ்சதி சுகம் முக்திம் சாலோக்யாதி சதுஷ்டயம் பிரம்மத்வம் அமரத்வம் வா தத் வாஞ்சா மம சேவனே. இந்திரத்வம் ச மனுத்வம் ச பிரம்மத்வம் ச சுதுர்லபம் ஸ்வர்க ராஜ்யாதி போகம் ச ஸ்வப்னே அபி ச ந வாஞ்சதி. ஸோ இந்திரனாக பிறப்பதற்கோ இல்லை மனு 14 மனுக்கள் இருக்காளே பிரம்மா கூட, அந்த மனுவாக பிறப்பதற்கோ பிரம்மத்துவம் பிரம்மாவாக பிறப்பதெல்லாம் கஷ்டம், சூதுர்லபன்றான், ரொம்ப கஷ்டம் அந்த பிறவையெல்லாம் கிடைக்கிறது. ஆனாலும் அவன் அதை விரும்ப மாட்டான். ஸ்வர்க ராஜ்யாதி போகம் ச, சொர்க்கம் ராஜ்யம் ஆளணும், நம்ம ராஜாவாக இருக்கணும், இந்த சொர்க்கத்தை அடையணும், இந்த போகங்களெல்லாம் அடையணும் அப்படிங்கிறத சொப்பனே அபிச்சன வாஞ்சதி, சொப்பனத்தில் கூட அதை விரும்ப மாட்டான்னு. இந்திரத்வம் ச மனுத்வம் ச பிரம்மத்வம் ச சுதுர்லபம் ஸ்வர்க ராஜ்யாதி போகம் ச ஸ்வப்னே அபி ச ந வாஞ்சதி. பாரதே பக்தாஹ தாத்ருக் ஜன்ம சுதுர்லபம் மத்குண ஸ்ரவணாஹ ஸ்ராவ்ய கானைஹி நித்யம் முதான்விதாஹ. ஸோ பக்தாக பாரதே பிரமந்தி, பக்தர்கள் எங்கே இருக்கான்னா பாரதத்தில் நிறைய இருக்காமா, அங்கே தான் பிரமணம் பண்ணிட்டு இருக்கா, சுற்றின்னு இருக்கா பாரதத்தில். ஸோ தாத்ருக் ஜன்ம சுதுர்லபம், அப்படி ஒரு பக்தனாக பாரத பூமியில் பிறக்கிறது ரொம்ப துர்லபம், கிடைக்காது. மத்குண ஸ்ரவணாக, என்னுடைய கதையே கேட்டுருப்பான். பாரதத்தில் பார்த்தா நிறைய பேர் கதை சிரவணத்தில் ஈடுபட்டிருப்பான். ஸ்ராவ்ய கானேகி, அது மட்டும் இல்லை பஜனை, ஸ்ராவ்ய கானம்னு என்னது, கேட்கக்கூடிய கானங்கள் பஜனைகள் எல்லாம் நித்தியம் முதான்விதாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்படிப்பட்டவர்கள் பாரதத்தில் தான் இருக்கிறார்கள். பக்தர்களோட லட்சணம் காட்டிய பக்தர்கள் எங்கே இருக்கான பாரதத்தில் தான் இருக்காங்க. பிரமந்தி பாரதே பக்தாஹ தாத்ருக் ஜன்ம சுதுர்லபம் மத்குண ஸ்ரவணாஹ ஸ்ராவ்ய கானைஹி நித்யம் முதான்விதாஹ. ते यान्ति च महीं पूत्वा नरं तीर्थं मम आलयम् इत्येवं कथितं सर्वं पद्मे कुरु यथा उचितं तद् आज्ञया ताः तास्तः चक्रुः तद् आज्ञया तास्तः चक्रुः हरिः तस्थौ सुख आसने. ओके. सो महीं नरं तीर्थं पूत्वा, அதாவது பூமியை புனிதப்படுத்துவார்கள் இந்த பக்தர்கள், அப்புறம் மனிதர்களை புனிதப்படுத்துவார்கள், அந்த தீர்த்தம் எல்லாத்தையும் புனிதப்படுத்தி மம ஆலயம் யாந்தி, அவள் என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் அவள் பக்தர்கள் எங்கே போனாலும் அதெல்லாம் புனிதப்படுத்திடுவா. பூமியை புனிதப்படுத்துவா, மனிதர்களை புனிதப்படுத்துவா, தீர்த்தங்களை கூட அவள் குளிக்கிறனால தீர்த்தம் புனிதமாகிடுது. அப்படி எல்லாத்தையும் புனிதப்படுத்திட்டு அவள் கடைசியில் என்ன பண்ணுவா, எங்கிட்ட தான் வருவாள். பக்தர்கள் கடைசியில் அடையக்கூடிய இடம் மம ஆலயம், எங்கிட்ட வருவார்கள். இது ஏவம் கதிதம் சர்வம், உனக்கு சொல்லிட்டேம்மா பத்மே, ஹே லக்ஷ்மி கேளு, குரு யதா உச்சிதம், நீ என்ன செய்யணுமோ இப்போ அதை ஒழுங்காக பண்ணு. தத் ஆக்ஞையா, ஸோ அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய கட்டளையால் தாஸ்தகன்னா அவள் 3 பேரும்
தகங்கிறது தகங்கிறது சேர்த்து தாஸ்தகான்னு சொல்லிடுறோம். அவர்கள் மூவரும் சக்ருஹு ஹரிஹி தஸ்தௌ சுக ஆசனே, அதாவது அதே மாதிரி பண்ணினார்கள். அப்படி அவர்கள் செய்துவிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், பூமிக்கு வந்து பிறவி எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு சக்ருஹு அதெல்லாம் செய்துட்டு சுக ஆசனே ஹரிஹி தஸ்தவ் அங்கே திருப்பியும் போய் ஹரியோட ஆசனத்தில் பக்கத்தில் அவர்களுடைய ஆசனத்தில் அமர்ந்தார்கள்னு ஷார்ட்டாக முடிச்சிட்டார். பூமிக்கு வந்தால் காரியத்தை பண்ணினா திருப்பி மேலே போனால் ஹரியோட ஆசனத்தில் அப்படி பக்கத்தில் போய் உட்காந்துட்டான்னு சொல்லி முடிக்கிறார் இங்கே நாராயணர் நாரதர்கிட்ட. तेयान्ति च महिं भूत्वा नरं चित्तं मम आलयम् इति एवं कथितं सर्वम् अग्ने कुरु यथा उचितम् तदा आज्ञया तास्तः चक्रुः हरिः तस्थौ सुख आसने इति श्रीमद् भगवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां नवमस्कन्धे गङ्गादीनां शामोद्धार वर्णनं नाम सप्तमोऽध्यायः சரி, ஹரிஹி போட்டிருக்கா ஹரிம்னு போட்டிருக்கா? ஹரிஷ்னு தான் போட்டிருக்கு. அப்போ ஹரிஹின்னா அவளை அனுப்பிச்சுவிட்டு ஹரி அவருடைய ஆசனத்தில் சௌக்கியமாக உட்காண்டாருன்னு எடுத்துக்கிறாங்க. ஹரிஹின்னு வந்து அப்படி தான் வரும். ஸோ ஹரி வந்து சரி ஓகே நீங்களும் அவங்க வேலையை பார்க்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் சௌக்கியமாக அவரோட ஆசனத்தில் உட்காண்டார். अथ अष्टमोऽध्यायः श्रीनारायण उवाच सरस्वती पुण्यक्षेत्रम् आजगाम च भारते गङ्गाशापेन कलया स्वयं तस्थो हरेः पदे. ஸோ சரஸ்வதி என்ன பண்ணினா, பாரதே புண்ணியக்ஷேத்திரம், பாரதத்துக்கு வந்தா, புண்ணியக்ஷேத்திரமான பாரதத்துக்கு ஆஜகாம வந்து சேர்ந்தாள். கங்கா ஷாப்பேன கலையா, அவள் எதனால் அப்படி வந்தா, கங்கை சாபம் கொடுத்ததுனால அவள் இப்படி அவளுடைய அம்சத்தால் பகவான் சொல்லிட்டா நீ அம்சத்தோடு போமா, மற்றபடி நீ இங்கே இருக்கலான்ட்டார் இல்லையா. ஸோ கலையா அவளுடைய அம்சத்தால் பாரதத்தில் வந்தா. ஸ்வயம் தஸ்தவ் ஹரேஹே பதே, ஸோ கோலோகத்திலேயோ இல்லை நாராயணரோட லோகத்திலேயோ அவள் தன்னுடைய முழு ரூபத்தோடு அங்கேயே இருந்தாள். श्री नारायण उवाच सरस्वती पुण्यक्षेत्रम् अजगाम च भारते गंगा शापेन कलया स्वयं तस्थौ हरेः पदे. आजगाम ओके. राधे कृष्णा मैम. भारती भारतं गत्वा ब्राह्मी च ब्रह्मणः प्रिया वाणी अधिष्ठातृदेवी सा तेन वाणी प्रकीर्तिता. ஸோ பாரதி லக்ஷ்மி சரஸ்வதி வந்து பாரதத்துக்கு போய் பிராக்மி பிரம்மண பிரியா பிராக்மீச்சா, அது மட்டும் இல்லை அவள் பிரம்மலோகத்திலே அம்சமாக உட்காந்துருக்கா. சொல்லிட்டார் இல்லையா, நீ பூமிக்கும் போ பிரம்மலோகத்திலே இருந்துக்கோ எல்லாம் சொல்லிட்டார். ஸோ பிரம்மலோகத்தில் பிராக்மி என்ற பெயருடன் பிரம்மாவுடைய பிரியமானவளாக சரஸ்வதி அங்கே இருக்கா. ஸோ பாரதத்துக்கு போனால் வாணி அதிஷ்டாத்ரு தேவி, ஸோ வாக்கினோடு, வாணிங்கிறது இங்கே அவளோட பேர் கிடையாது, வாணினா வாக்கு கூடிய அதிஷ்டாத்ரு தேவியாக, வாக்கோட அதிஷ்டான தேவதையாக சரஸ்வதியை அங்கே பூமிக்கு வந்தாள். தேன வாணி பிரகீர்த்தி தான், அதனாலேயே அவளுக்கு வாக்கு அதிஷ்டாத்ரு தேவிங்கிறதுனாலேயே அவளுக்கு ஒரு பேர் வாணி என்று ஆகியது. भारती भारतं गत्वा ब्राह्मी च ब्रह्मण प्रिया वाणी अधिष्ठातृदेवी सा तेन वाणी प्रकीर्तिता. सरो वाप्यां च स्रोतस्तु सर्वत्र एव हि दृश्यते हरिः सरस्वान् तस्य इयं तेन नाम्ना सरस्वती. ஸோ சரக வாப்பியாம்ச, அதாவது நீர்நிலை எதெல்லாம் இருக்கோ, சரஸ்ன்னு சொன்னால் லேக்குன்னு சொல்லுவோம், நம்ம வாப்பின கிணறு இல்லை பெரிய குளம்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்ரோதகன்னு ஒழுகக்கூடியது நதி. சர்வத்திர ஏவகி திருஷ்யத்தே ஹரிஹி, ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த பகவானுடைய அம்சம் இருக்கிறது. ஸோ பகவான் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்காருன்னு சொன்னால் எல்லார் நீர்நிலைகளிலுமே ஹரியோட அம்சம் இருக்கும். அதனாலேயே அந்த நீர்நிலைகள் அவர் இருக்கிறது பிரசன்ஸ் இருக்கிறதுனாலேயே பகவானுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? சரஸ்வான்னா ரசத்தோடு கூடியவர். ஸோ ரசோவைசகான்னு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் நம்ம, ரசமே அவர்னு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நீர்நிலையில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பேர் சரஸ்வான். தஸ்ய இயம் தேன நாம்னா சரஸ்வதி, ஸோ அவருடைய இவள் அந்த ரசத்தோடு கூடிய அந்த சரஸ்வானுடைய கூடியவள் அப்படிங்கிறதுனால இயம் சரஸ்வதி, இவளுக்கு பேர் சரஸ்வதி. அவர் சரஸ்வான், இவள் சரஸ்வதி. ஓகே. சக்தி सर्ववाप्यां च स्रोतः तु सर्वत्र एव हि दृश्यते हरिः सरस्वान् तस्य इयं तेन नाम्ना सरस्वती.
सरस्वती नदी सा च तीर्थरूप अतिपावनी पापिनां पापदाहाय ज्वलत् अग्निस्वरूपिणी. சரஸ்வதி நதி அவள் நதியாக போனாள். சாச்சர் தீர்த்த ரூபா அதிபாவினி பாவனி பாவனின்னு இது நல்ல புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தீர்த்தமாக அவள் நதியாக போனாள். பாபினாம் பாபதாகாய பாபிகளுடைய பாபத்தை எரிப்பதற்காக இல்லையா. பாபிகள் கட்டையாக இருந்தால் இதுவன்னெல்லாம் பார்த்தோம் நம்ம. பாபமெல்லாம் அவர்களுடைய கட்டையாக இருந்தால் அது எரிக்கிறதுக்கு இந்த நதியாகப்பட்டவள் ஒரு தீயாக போயிடுவாள் அவள். ஸோ பாபத்தை எரிப்பதற்காக ஜுவலத் அக்னிஸ்வரூபிணி அக்னிஸ்வரூபம் அவருடைய பாபத்தை பொறுத்த வரைக்கும் இவள் அக்னியாகவே இருப்பாள், நதியாக ஓடுவாள். सरस्वती नदी सा च तीर्थरूप अतिभावनी पापिनां पापदाहाय ज्वलत् अग्निस्वरूपिणी. पश्चात् भागीरथी नीता महीं भगीरथेन च सा वै जगाम कलया वाणी शापेन नारद. அதுக்கு அடுத்தாப்புல கங்கை கிளம்பினா. ஸோ பாகீரதி பகீரதன் கொண்டதுனால பாகீரதி பேர் கங்கை. நீதா மஹீம் பகீரதேன பகீரதனால் இழுக்கப்பட்டு பாகீரதி கங்கையாக கிளம்பினாள், கங்கை போனாள். ஸோ வாணி ஷாப்பேன சரஸ்வதியோட சாபத்தினாலே கிளம்பினா. கலையா ஜகாம அம்சத்தால் கிளம்புறா. சாவை நாரத அவளும் கிளம்பினால் தன்னுடைய அம்சத்தை எடுத்துக்கொண்டு ஹே நாரதரே கேளு. पश्चात् भागीरथी नीता महीं भगीरथेन च सा वै जगाम कलया वाणी शापेन नारद. तत्र एव समये तां च दधार शिरसा शिवः वेगं सोढुम् अयं शक्तः भुवः प्रार्थनया विभुः. ஸோ தத்ரையேவ அந்த இடத்துலையே ஸோ சமயே தாம்ச ததார சிரசா சிவக அப்படி அவள் வரும்போதே அந்த பகீரதன் அப்படி கொண்டு வரும்போதே ரொம்ப வேகமாக வரா இல்லையா. அப்போ தன்னுடைய தலையில் சிவன் அவளை தாங்கினார். தாம்ச ததார சிவன் அவளை அது வேகமாக வரக்கூடிய கங்கையை தலையில் தரித்தார். வேகம் சோடும் அவளுடைய வேகத்தை தாங்குவதற்காக அயம் சக்தக அவரால் தான் முடியும். ஸோ அந்த புவக பிரார்த்தனையா விபுகு பூமி பிரார்த்தனை பண்ணுறா. இல்லாட்டா என்னோட பூமியை கிழிச்சின்னு விடும் இந்த கங்கை. அதில் பூமி சிவனை பிரார்த்திச்சால் அவளுடைய வேகத்தை என்னால் தாங்க முடியாதுன்னு பூமி பிரார்த்திச்சதை ஏற்றுக்கொண்டு சிவன் அவளை தலையில் தாங்கினார். तत्र एव समये तां च ददार शिरसा शिवः वेगं सोढुम् अयं शक्तः भुवः प्रार्थनया विभुः. पद्मा जगाम कलया सा च पद्मावती नदी भारतं भारती शापात् स्वयं तस्थौ हरेः पदे. ஸோ பத்மா என்ன பண்ணினா கலையா அவளுடைய கலையை எடுத்துட்டு இப்போ சரஸ்வதி வந்தாச்சு, கங்கை வந்தாச்சு, அடுத்த லக்ஷ்மி கிளம்புறான். ஸோ அவளுடைய அம்சத்தை எடுத்துக்கொண்டு பத்மாவதி நதியாக வந்தாள். பூமியில் பத்மாவதி நதி என்று அவள் கிளம்பி வந்தா. பாரதத்துக்கு வந்தா. பாரதி ஷாப்பாத்து பாரதியார் சரஸ்வதி தானே சாபம் போட்டா. நீ எங்கே நடுவில் நீ நிற்கிற இவ்வளோ நாளைக்கு மரமாட்டு நின்னியே, ஒன்றும் பேசாமல் இருந்தே இவ்வளோ நாளைக்கு நாங்கள் சண்டை போடும்போது பார்த்துட்டு இருந்தியே, இப்போ இதுக்கு நடுவில் நிற்கிறேன் என்ன சண்டை போட்டா இல்லையா. அப்படி சாபம் கொடுத்ததுனால அவள் வந்தா. இப்போ பத்மா லக்ஷ்மி வரா. வந்துட்டு ஷாபாத் ஸ்வயம் தஸ்தௌ ஹரேஹே பதே அவளுடைய பூர்ண அம்சமாக ஹரியோட பதமாக நாராயணன் பக்கத்தில் அவளும் இருந்தாள். पद्मा जगाम कलया सा च पद्मावती नदी भारतं भारती शापात् स्वयं तस्थौ हरेः पदे. ततो अन्यया सा कलया लेभे जन्म च भारते धर्मध्वज सुता लक्ष्मीः विख्याता तुलसी इति च. ஸோ ததோ அந்யயா கலையா இன்னொரு கலை அவளுக்கு ரெண்டு பிறப்பு இருக்குது. பத்மாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிறக்கணும். ஒன்று மரமான ஒன்று நதியாக போகணும். ஒன்று நதியை சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு அந்நியா கலையா இன்னொரு கலையை எடுத்துக்கொண்டு அம்சத்தை எடுத்துக்கொண்டு ஜென்மச்ச லேவே பாரதே ஜென்மலேவே பாரதத்தில் திரும்பி வந்தாள் இன்னொரு அம்சமாக. தர்மத்வஜ சுதா தர்மத்வஜன்கிற ராஜாவுக்கு மகளாக பிறந்தாள். லக்ஷ்மிஹி விக்கியாதா லக்ஷ்மிஹி புகழ்பெற்ற அந்த லக்ஷ்மி இப்படி ரெண்டு அம்சத்தால் பூமிக்கு பாரதத்துக்கு வந்தா. துளசி இதிச்சா ஸோ அங்கேயே தர்மத்வஜன் மகளாக துளசியாக வந்தாள். ततः अन्यया सा कलया लेभे जन्म च भारते धर्मध्वज सुता लक्ष्मीः विख्याता तुलसी इति च. पुरा सरस्वती शापात् पश्चात् च हरिशापतः बभूव वृक्षरूपा सा कलया विश्वपावनी. ஸோ முன்னாடி சரஸ்வதி விட்ட சாபத்தினால அப்புறம் பஷாச்ச ஹரிஷாபதகா
பின்னாடி பகவானுடைய சாபத்தினாலையும் ஹரி பகவான் நாராயணனுடைய சாபத்தினாலும் பபூவ விருட்ச ரூபாசா. ஸோ முன்னாடி சரஸ்வதி சாபத்தினால தர்மஜனோட பெண்ணாக வந்தாச்சு. அதே தர்மஜன வீட்டில் ஒரு துளசி ரூபமாக ஆக போகிறா. அது எதுனாலன்னா ஹரிஷாபதக, பகவானே ஒரு சபிச்சுட்டார் அவளை. அதனால விருட்ச ரூபா மரமானால் இந்த லட்சுமி சா கலையா விஸ்வபாவினி தன்னுடைய அம்சத்தாலேயே உலகத்தை புனிதப்படுத்தக்கூடியவளாக பூமியில் துளசி ரூபமாக ஹரிஷாபத்தாலும் பின்னாடி வரப்போகிற ஹரிஷாபத்தினாலும் துளசி ரூபத்தை அவள் எடுத்தாள். पुरा सरस्वती शापात् पश्चात् हरिशापतः बभूव वृक्षरूपा सा कलया विश्वपावनी. இன்னும் ஒரு ஸ்லோகம் போங்கப்பா. कलेः पञ्चसहस्रं च वर्षं स्थित्वा तु भारते जग्मुहूताः च सरित् रूपं विहाय श्रीहरेः पदम्. ஸோ கலியில் பூமியில் வந்து பஞ்சசகசிரம் 5000 ஆண்டுகள் ஸ்தித்வா பாரதத்தில் இருந்துவிட்டு ஜக்முகூத்தாக எல்லாரும் கிளம்பி போயிட்டான். சரித் ரூபம் விகாய தன்னுடைய நதிங்கிற ஸ்டேட்டஸை விட்டுவிட்டு ஸ்ரீஹரேகே பதம் ஹரியுடைய பதத்தை, அந்த பதவியை, அந்த நாராயணருடைய வைகுண்டத்தை எல்லாருமே போய் சேர்ந்தார்கள். அப்படி பார்த்தா இப்போ கங்கை நதியில் இப்போ இருக்கக்கூடாதுன்னு மாதிரி வருது. இட் இஸ் நமக்கு வந்து இப்போ இன்னும் இருக்குது நதி இருக்குன்னா. ஆனால் இன்னும் சொல்லின்னு இருக்கா கங்கையெல்லாம் சீக்கிரம் வத்தி போயிடுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அது எவ்வளோ தூரம் ஆக போகிறதோ நமக்கு தெரியாது. ஓகே, ஸ்ரீ ஜெகதம்பாயே நமக.